சிறந்த ஒரு திறனாய்வாளர் நமக்கு திறனாய்வை தரப்போகிறார். நிச்சயமாக இந்த நம் தமிழுக்கு செய்ய வேண்டிய அகச்சிறந்த தொண்டுகளில் இதுவும் ஒன்றாகத்தான் இருக்கும். கேட்டு பயனடைவதில் என்பது கூட நிகழ்ச்சி தொடங்கிக்கலாங்கய்யா. நேரலை போட்டாச்சு. நன்றி. தொடங்கிறோம் ஐயா. மன்னர் ஐயா தொடங்கிறோம். தொடங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய 60வது மின்னூல் வெளியீட்டு விழாவினை மிக சிறப்பாக நம்முடைய அரங்கானது முன்னெடுக்கிறது. சான்றோர் தளம் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமத்தோடு இணைந்து இந்த முயற்சியினை முன்னெடுக்கிறது. ஆகச்சிறந்த தமிழிலே இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த படைப்பாளிகளுள் ஒருவரான, ஆகச்சிறந்த தமிழ் பற்றாளர்களுள் ஒருவரான, ஆகச்சிறந்த தமிழ் அறிஞர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் புலவர் மா நன்னன் ஐயா அவர்கள் இயற்றிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்கிற நூலானது இப்போது நாம் வெளியிட இருக்கிறோம். அந்த ஆகச்சிறந்த நூலினை 2 தொகுப்புகளாக நம்முடைய ஐயா அவர்கள் அதனை தந்திருக்கிறார்கள். இந்த தமிழ் சமூகமானது அந்த நூலினை நிச்சயமாக எப்படி நாம் திருக்குறளை நம் வீட்டிலே வைத்திருக்கிறோமோ அது போல இந்த நூலையும் வைத்து நாம் நுகர வேண்டும், பயனடைய வேண்டும் என்பதுதான் இந்த நூலினை ஐயா அவர்கள் ஏற்றியதற்கான நோக்கம். அந்த வகையிலே அந்த நூலினை இன்று நம்முடைய சான்றோர் தளமானது முன்னெடுக்கிறது என்பதனை முதலிலே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒருவரான மன்னன் அவர்களால் வரவேற்கப்பட்டு அதிலே நம்முடைய ஏவிசி மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரிகளுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் நன்னானே ரமேஷ் அவர்களால் தமிழ் பாட்டு வழங்கப்பட்டு தமிழிசை வழங்கப்பட்டு தொடக்க உரையினை நம்முடைய சான்றோர் தளத்து இயக்குனர் புரிஞர் முனைவர் பாலமுருகன் அவர்கள் செய்ய, அதனை நோக்க உரையினை நம்முடைய சான்றோர் தளத்தின் நிறுவனர் புரிஞர் அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்கள் வழங்க, வாழ்த்துறையை நம்முடைய மதிப்பிற்குரிய நம்முடைய நீலகண்ட பேராசிரியர் முனைவர் நீலகண்ட பிள்ளை அவர்கள் வழங்க, அத்தோடு மட்டுமல்ல நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா நன்னன் அவர்களுடைய மகள் ஔவையம்மா அவர்களும் வாழ்த்துறை வழங்க இந்த நிகழ்வானது சிறப்பாக நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்வு நம்முடைய நன்னன்குடி அறக்கட்டளையினுடைய நம்முடைய திருமதி வேண்மாள் அம்மா அவர்களுடைய தலைமையில நிகழ இருக்கிறது என்பதையும், இந்த நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்கிற நூலினை நம்முடைய மதிப்பிற்குரிய தமிழிலன் ஐயா அவர்கள் திறனாய்வு செய்ய இருக்கிறார் என்பதையும் முதலிலே அன்போடு இந்த அரங்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது அரங்கமானது தொடங்குகிறது. முதலில் வரவேற்பினை அரங்கில் இருப்பவர்களை வரவேற்பதற்கு நம்முடைய சான்றோர் தளத்தின் ஒருங்கிணைப்பாளர் மன்னன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வைய மணற்பிழம்பாய் வட்டமிட்டு அந்நாளில் பைய குளிர்ந்து கல்லான தொன்னாடாம் மனித பைங்குழை வார்த்தெடுத்த எந்நாள் அனிசை கண்டங்கள் 5 மழ அடிநாளில் எம்மொழியும் தோன்றா இருள் நாளில் எம்முடத்தே செங்கதிராய் உதித்தெழுந்து உயிர் வளர்த்த செம்மொழி பனிக்கடலும் பாழ்நெருப்பும் பகைவர்களும் இடரடித்தும் கனிக்குடையாய் அமிழ்தோற்றாய் முக்கழக கடல் தந்த முத்தாம் தொல் காப்பியமாய் 18ஆய் திருக்குறள் சேர் 14 கீழ்கணக்காய் காப்பியங்கள் ஈரைந்தாய் வந்திசைத்த தமிழனங்கே வையத்தின் தாய்மொழியே செந்தமிழே வணங்குகிறேன் யான். சான்றோர் தளமும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமமும் இணைந்து நடத்தும் மின்னூல் வெளியீட்டு அரங்கம் 60ஆம் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திருவள்ளுவர் ஆண்டு 2054 விடை திங்கள் 9ஆம் நாள் 23/5/2023 செவ்வாய்க்கிழமை நிகழும் இந்த நிகழ்வில் பன்னூல் ஆசிரியர் இலக்கண புலவர் முனைவர் ஐயா மா நன்னன் அவர்கள் பேருழைப்பில் வந்திருக்கிற நூல் நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்கிற அந்த நூலினை நாம் இன்று திறனாய்வுக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இந்த நிகழ்விற்கு பேராசிரியர்
ஏன் மியூட் ஆயிடுச்சு? சரி ஆயிடுச்சா? சரியா சரி. நன்னன்குடி இல்ல கால் வந்துச்சு. நன்னன்குடி அறக்கட்டளையினுடைய இயக்குநர்களில் ஒருவராக இருக்கிற அம்மா வேண்மாள் அவர்கள் தலைமையேற்று நிகழ்வை சிறப்புற நிகழ்த்த இருக்கிறார்கள். அவர்களையும் இந்த சான்றோர் தளத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். அடுத்ததாக வழக்கமாக நம்முடைய சான்றோர் தளத்தில் தமிழ் இசை வழங்க இருக்கிற மயிலாடுதுறை கல்லூரியினுடைய தமிழாய்வுத்துறை பேராசிரியர் முனைவர் நன்னானே சு ரமேஷ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். சான்றோர் தளத்தின் இயக்குநர்களில் ஒருவராக இருக்கிற பொறியியல் முனைவர் பாலமுருகன் அவர்கள் தொடக்க உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். சான்றோர் தளத்தின் நிறுவனர் சற்றொப்ப 60 நூல்களை மின்னூலாக்குவத ஒரு அரிய முயற்சியில் ஒரு வரலாற்று பதிவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிற பொறிஞர் அமிர்தம் பீட்டராஜன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நிகழ்விலே வாழ்த்துறை வழங்க இருக்கிற பேராசிரியர் முனைவர் நீலகண்ட பிள்ளை ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அதே நிகழ்வில் வாழ்த்துறை வழங்க அண்ணன்குடியில் இயக்குநர்கள் ஒருவராக இருக்கிற பாவலர் அம்மா அவர்களையும் வருகை என்று வரவேற்று இருக்கிறோம். இந்த நூலிற்கு ஒரு அரிய திறனாய் உரையை வழங்கி தானே விரும்பி இதை செய்ய வேண்டும் என்று விருப்பமாக முன்வந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற இருக்கிற ஐயா நம்முடைய நானூர் IAS அகாடமியின் இயக்குனரும் தமிழ்நாட்டு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய குழு உறுப்பினரும் பேராசிரியரும் ஆகிய முனைவர் தமிழ் ஈழன் அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்று மகிழ்கிறோம். மேலும் இந்த அரங்கத்திலே குழுமி இருப்ப சான்றோர் பெருமக்கள் இந்த நிகழ்விற்கு பின்னால் கருத்துரை வழங்க இருக்கிறார்கள். அத்துணை பேரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்வினை மிகச் செம்மையாக தொகுத்து வழங்கி நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற மாநில கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் வெற்றி நிலவன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற மணிமேகலை அம்மா, அறம் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் அறம் அமரேசன், ஐயா பாலமுருகன் உள்ளிட்ட அத்தனை சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா, நன்றி. எவரையும் விடுபடாமல் மிக சிறப்பான ஒரு வரவேற்பினை வழங்கியமைக்கு நன்றி. சிறப்பான வரவேற்புரை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியின் அடுத்து தொடக்க உரையினை நமக்கு வழங்குவதற்காக சான்றோர் தளத்தினுடைய இயக்குனர் பொறிஞர் முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா. மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப நிறைவான நாள் என்று 60வது புத்தகத்தை வெளியிடக்கூடிய நாள். அதுவும் தமிழுக்கு பெருமை சேர்த்த ஐயா புலவர் நன்னன் ஐயா அப்படின்னு சொன்னாலே தொலைக்காட்சி தொடர்ல எங்க அம்மாலாம் எழுத பிடிக்க தெரியல அப்படின்னு ஒரு காலத்துல சாயங்காலத்துல டிவி பார்த்துட்டு தமிழ் படிக்கலாமா அப்படின்றத விட படிக்க செய்யலாமா அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த செஞ்சவர் ஐயான்றது நானும் என் கண் கூட பார்த்திருக்கேன் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம். அவங்க எழுதின எளிமை என்னன்னா, இந்த மூத்தோர் கல்வி அப்படின்றது, முதியோருக்கான கல்வியை வாழ்க்கையில பாடத்தையே விட்டுவிட்டோம் அப்படின்னும் போது படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா படிக்க முடியும், என்னாலும் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு குமுதம், முத்தாரம், குங்குமம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலங்களுக்கும் தள்ளப்பட்டிருந்த காலத்துல நாம நிறைய அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் தொல்பொருள் சம்பந்தப்பட்ட படிப்புகளையும் படிக்கலான்ற உந்துதலை நிறைய பேருக்கு மனநிறைவோட கொடுத்த ஐயாவோட புத்தகம் அப்படின்னு கேட்கறது கூடுதல் சான்றோர் தளத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விடயம். அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்ளும். இங்கு வீட்டில் இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் நன்றி கிடந்த வழக்கங்களை தெரிவித்துக் கொள்ளும் வேளையில் இந்த புத்தகத்தை ஆய்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு சான்றோர் தளத்துக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. 60வது நூலாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி.
இதன் மூலமாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சான்றோர் தளம் என்பது கவிதை நூல்கள், இலக்கண நூல்கள், இலக்கிய நூல்கள் மட்டுமல்லாமல் உரைநடை நூல்கள் மற்றும் வந்து வளரும் கலைஞர்களை வளர்த்து விடுவதற்கான வாய்ப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறது என்பது கூடுதல் மகிழ்ச்சி. அதை தினந்தோறும் நிறைவா செய்து கொண்டிருக்கக்கூடிய மன்னர்மன்னையின் ஐயா, முனைவர் வெற்றி நிலவன் ஐயா மற்றும் அனைத்து சான்றோர்களுக்கும் நன்றின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது. ஏன்னா தொடர்ச்சியா ஒரு செயலை செயல்படுத்தும் போது அதற்கான எவ்வளவு சிக்கல்கள், சிந்தனைகளை செலுத்த வேண்டும், மற்ற விடயங்களை தாண்டி செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது 60 புத்தகங்களை தாண்டி நாம் வந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்றது கூடுதல் முயற்சி. ஏன்னா இன்னைக்கு வந்து 1330 குறள் இருக்கு திருக்குறள் அப்படின்றத நம்ம வந்து பாத்துக்கிறோம். ஆனா எத்தனாவது திருவள்ளுவர் அப்படின்றது தெரியுமா அப்படின்னு கேட்டா, அவையார் எத்தனாவது அவையார் அப்படின்னு கேள்வி கேட்டா கூட சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம இணையத்துல இன்று தமிழுக்கான முன்னுரிமை எடுத்துட்டு தமிழில் எழுதப்பட்ட அனைத்து புத்தகங்களையும் ஆவணப்படுத்தி சான்றோர் தளத்தை இணையதளத்தில் ஏற்படுத்தும் போது நாளைய உலகிற்கான சமுதாயத்திற்கு ஒரு புத்தகங்களை வாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம். கூடுதலாக இந்த இணையதளத்தில் மூலமாக மட்டுமில்லாமல் இந்த யூடியூப் என்று சொல்லக்கூடிய வீடியோ பதிவாகவும் கொடுக்கும் போது புத்தகங்களை வாசித்ததன் பலனை மட்டுமல்லாமல் அவர் எழுதினவருக்கு கூட தெரியாத ஒரு விஷயத்தை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அது எத்தனை பலம் வாய்ந்தது, எத்தனை சிந்தனைகளை உள்வாங்கியுள்ளது என்பதை பார்க்கும்போது இன்னும் தெளிவும் தெரிவும் ஏற்படுத்தும் அளவிற்கு உள்ளது இந்த தளம். தினந்தோறும் இந்த வீடியோக்களை பார்க்கும்போது, இந்த காணொளிகளை வந்து ஒரு மகிழுந்துல போகும்போதோ அல்லது வந்து பேருந்துல போகும்போது காதில் மாட்டிக்கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு வசதிகளையும் கொடுக்க வல்லது சான்றோர் தளம். இன்னும் நிறைவாக இதை அத்தனை மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற மகிழ்ச்சி உரையுடன் நாம் செய்திகளை உள்வாங்கி கொண்டு எல்லா புத்தகங்களையும் வெளியிடுவோம் என்ற நம்பிக்கையையும் கொடுத்து இன்னும் அடுத்த 100வது புத்தகத்திற்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதை வாய்ப்பு வசதிகள் கொடுப்போம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளணும். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. சிறந்த ஒரு அருமையான தொடக்க உரை. நன்றி ஐயா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியினுடைய நோக்க உரையினை வழங்குவதற்காக நம்முடைய மதிப்பிற்குரிய சான்றோர் தளத்தினுடைய நிறுவனர் புரிஞர் அமிர்தம் பீட்டராசம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க ஐயா. ஐயா மியூட்ல இருக்கு. முத்து தமிழ் படைத்து 3 நெறி வளர்த்து கத்தும் கடல் மீது களம் கொண்டு வலம் வந்த தமிழனை என்ற தமிழ்த்தாய்க்கு என் வணக்கங்கள். 60வது நிகழ்வாக இன்று நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற கேள்வியோடு கூடிய ஒரு நூலை நாம் இன்று ஆய்வு செய்ய இருக்கிறோம். நாம் ஏற்கனவே நம்முடைய முனைவர் பாலமுருகன் ஐயா சொன்னது போல பல்வேறு நூல்களை நாம் இந்த இடத்தில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஆய்வு கட்டுரைகள் நாம் ஆய்வு செய்திருக்கிறோம். சுய முன்னேற்ற நூல்களை நாம் ஆய்வு செய்திருக்கிறோம். தொழில்நுட்ப நூல்களையும் இலக்கியம், அறிவியல் போன்ற பல்வேறு தலைப்புகளில் நாம் நூல்களை ஆய்வு செய்திருக்கிறோம். இன்று இலக்கியத்தை எப்படி செழுமைப்படுத்துவது, இலக்கியத்தை எப்படி தவறில்லாமல் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வது என்ற கருத்துக்கள் உள்ளடங்கிய ஒரு அரிய நூலை நாம் இன்று ஆய்வுக்கு எடுத்திருக்கிறோம். இந்த ஆய்வரங்கத்திற்கு வந்திருக்கின்ற, இந்த ஆய்வரங்கத்தில் தலைமையேற்றிருக்கின்ற திருமதி வேண்மாள் அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். வரவேற்புரை வழங்கிய பாவலர் மன்னர் மன்னன் அவர்களுக்கும், தொடக்க உரை நிகழ்த்திய பொறிஞர் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற நீலகண்ட பிள்ளை முனைவர் அவர்களுக்கும், பாவலர் அவ்வையம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். சான்றோர் தளத்தினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நெறியாளுகை செய்து வருகின்ற முனைவர் வெற்றி நிலவன் அவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். சான்றோர் தளம் தன்னுடைய
இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறது என்பதற்கு இந்த நூலும் ஒரு சான்று. பல்வேறு தளங்களில் நாம் தமிழ் இலக்கியத்தை சார்ந்த நூல்களை வெளியிட்டாலும் தமிழ் புலமை சரியாக இருக்கிறதா, நம் ஆர்வத்தோடு மட்டுமே செயல்படுகிறோமா, இன்னும் புலமையோடு செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறதா என்பதை இந்த நூல் நமக்கு காட்டி கொடுத்துவிடும். தமிழில் மிகச்சிறந்த எழுத்துப்பிழையின்றியும் சொற்பிழையின்றியும் எழுதுவதற்கு தேவையான அனைத்து தகவல்களையும் திரட்டி தந்திருக்கிறார்கள் புலவர் நன்னன் ஐயா அவர்கள். அந்த நூலை சான்றோர் தளம் இன்று ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வது மிகுந்த மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் உரியதாக கருதுகிறோம். இந்த நூலை பற்றிய திறனாய்வை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு வாழ்த்துரைக்கும் திறனாய்வு உரைக்குமாக நான் காத்திருக்கிறேன் என்ற தகவலை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. சான்றோர் தளத்தினுடைய செயல்பாடு என்ன, சான்றோர் தளம் எத்தகைய செயல்பாட்டோடு நூல்களை வெளியிடுகிறது, எதற்காக வெளியிடுகிறது என்பன போன்றவற்றை மிக அழகாக தெளிவாக நோக்க உரையாக தந்தமைக்கு நன்றி ஐயா, நன்றி. நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நாம் எத்தகைய எழுதுகிற போதும் பேசுகிற போதும் எத்தகைய பிழைகளை செய்கிறோம், தவறுகளை செய்கிறோம் என்பதையெல்லாம் நம்முடைய மதிப்பிற்குரிய புலவர் பேராசிரியர் மா நன்னன் ஐயா அவர்கள் கடிந்தும் சொல்வார், கூடவே இருந்து ஒரு தோழமையோடும் சொல்லித்தரக்கூடிய ஆற்றல் மிக்க அறிஞராக இருந்தார் ஐயா என்பதை நான் அறிவேன். நிச்சயமாக அவருடைய சற்றேறக்குறைய நிறைய உரைகளை நான் கேட்டிருக்கிற ஒரு பயனாளியாகவும் இருக்கிறேன். ஐயா அவர்களுக்கு ஒரு மறைமுகமான ஒரு மாணவராகவும் கூட நான் இருந்திருக்கிறேன் என்கிற ஒரு நிலையும் கூட இந்த நேரத்திலே ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து தலைமை உரை வழங்குவதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய வேண்மாள் அம்மா அவர்கள் நம்முடைய புலவர் மா நன்னன் ஐயா அவர்களுடைய மூத்த புதல்வியார். அதோடு மட்டுமல்ல, நன்னன்குடி அறக்கட்டளையினுடைய இயக்குனராகவும் இருந்து கொண்டிருக்கிறார் அம்மா அவர்களை அன்போடு தலைமை உரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். வாங்கம்மா. வாங்கம்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, நல்லா கேக்குதுமா. சான்றோர் தளமும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமமும் கூடி நடத்தும் மின்னூல் வெளியீட்டு அரங்கம் 60. இந்நிகழ்வில் புலவர் மா நன்னன் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூல் திற உரையை பேராசிரியர் முனைவர் தமிழ் இயலன் அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். இந்நிகழ்வுக்கு தலைமை உரை ஆற்றும் ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு என்னுடைய நன்றி அறிதலை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமர்வில் வரவேற்புரையாற்றிய தோழர் சே மன்னன் அவர்களே, தொடக்க உரையாற்றிய சான்றோர் தளத்தின் இயக்குனர் முனைவர் பாலமுருகன் அவர்களே, நோக்க உரையாற்றிய சான்றோர் தளத்தின் நிறுவனர் அமிர்தம் பீட்டராசன் அவர்களே, வாழ்த்துரை வழங்க இருக்கும் முனைவர் நீலகண்ட பிள்ளை அவர்களே, நன்னன்குடி அவ்வை அவர்களே, நூல் திறவுரையாற்றவிருக்கும் நண்பர் பேராசிரியர் தமிழ் இயலன் அவர்களே, நெறியாளுகை செய்யும் பேராசிரியர் வெற்றி நிலவன் அவர்களே, மேலும் அறம் பதிப்பக உரிமையாளர் அமரேசன் அவர்களே, இந்த அரங்கிலே குழுமி இருக்கும் சான்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைமை உரையிலே நூலை பற்றி திறவுரையை ஐயா தமிழீழன் அவர்கள் ஆற்றவிருக்கிறார்கள். அதனால இந்த நூல் உருவான வரலாறு பற்றி நான் இங்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூல் ஒரு தொகுப்பு நூல். இது 2 தொகுதிகளாக வெளிவந்தது. இது உருவான வரலாறு எப்படின்னா, புலவர் மா நன்னன் அவர்கள் குங்குமம் திங்கள் இதழ்ல வழுக்கு தமிழ் அப்படிங்கிற ஒரு தொடரை எழுதி வந்தாங்க. அதுல இந்த பிழைகள், இந்த நூல்ல இருக்கிற பெரும்பாலான பல கருத்துக்களை அதுல எழுதி வந்தாங்க. அதை பார்த்த தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த பகுதி ரொம்ப சிறப்பா இருக்கு, இதெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக நீங்க வெளியிடலாமே என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்.
அதன் பிறகுதான் அப்பா வழுக்கு தமிழ் என்று ஒரு நூலை, சிறிய நூல் அது, அதை வெளியிட்டார்கள். அதுதான் முதல் நூல், தொடக்கம், இந்த நல்ல உரைநடைக்கு தொடக்கம். அப்படி அந்த தமிழை தமிழாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வேணாவாவில அப்பா நன்னன் அவர்கள் 13 நூல்களே எழுதினார்கள். தடம் புரள்கிறதா தமிழ் உரைநடை, அப்படி பல தவறின்றி தமிழ் எழுதுவோம், செந்தமிழா கொடுந்தமிழா, இப்படி பல நூல்கள், 13 நூல்களை எழுதுகிறார்கள். அப்படி எழுதிய நூல்களை எல்லாம் தொகுத்து 2006 முதல் பதிப்பு நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற பதிப்பு வெளிவருகிறது. அதன் பிறகு 2ஆம் பதிப்பு வருகிறது. 3ஆம் பதிப்பு 2010 வெளிவருது. அந்த 2010 வெளிவரும் போது பேராசிரியர் அன்பழகன் அதை வெளியிட்டுட்டு, அருமையா இருக்கு இந்த நூலு, ஆனா எந்த சொல் எங்க இருக்குன்னு தேடி தேடி எடுத்து விட்டுருக்கு, அதனால அதற்கு ஒரு அட்டவணை, அகர முதலி போல ஒரு அட்டவணையை தயாரியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு அந்த அட்டவணை தயாரிக்கப்பட்டது. அந்த அட்டவணை, அந்த அகர முதலி போன்ற அந்த பகுதிக்கு பெயர் இது இது இங்கே இங்கே, அப்படி அது தலைப்பு. இந்த 4ஆம் பதிப்பிலே அந்த இறுதியிலே அந்த பகுதி சேர்க்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு பகுதியை தான் அவ்வையும் நானும் இணைந்து அதை செய்து கொடுத்தோம். மற்ற எல்லாம் அப்பா செய்ததுதான். நாங்க எந்த ஒரு அப்பாவுக்கு எந்த உதவியுமே அந்த நூலுக்காக நாங்க செய்யல. அம்மா பிழை திருத்தும் போது அம்மா படிப்பார்கள், அப்பா திருத்துவார்கள், அந்த மெய்ப்பு பார்க்கும்போது. அப்படிதான் அந்த பதிப்பு முழுவதும் வெளிவந்தது, 4 பதிப்புகளுமே. 4ஆவது பதிப்பிலே இந்த ஒரு பகுதியை மட்டும் நானும் அவையும் சேர்ந்து அவைதான் பெரும்பாலும் செய்தார்கள், நான் அதற்கு உதவியாக இருந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி அந்த நூல் 4ஆம் பதிப்பு வெளிவருகிறது. அதற்கு 4ஆம் வியல் பதிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பை அப்பா கொடுத்தாங்க. வியல் என்றால் பெரியது, அகலம் என்று பொருள். அது வியல் என் கிளவி அகலம் பொருட்டே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு இல்லையா, அது அந்த வியல் அப்படிங்கிற அந்த ஒரு 4ஆம் வியல் பதிப்பு என்று அந்த 4ஆம் பதிப்புக்கு தருகிறார்கள். அது பல, அது அந்த 13ஆம் பதிப்புல வந்ததை விட பல துளக்கங்களை சேர்த்து அதுல வெளியிடுறாங்க. அந்த இது இங்கே இங்கே என்ற பகுதியும் அதுல இணைந்து 2 தொகுதிகளாக வெளிவருது அந்த 4ஆம் பதிப்பு. அது 2015 வெளிவருது. அதுதான் இப்பொழுது உள்ளது 4ஆம் பதிப்புன்னு நாங்க சொல்றது. அதுல சிறப்பா அந்த 4ஆம் பதிப்பு வெளிவருவதற்கு அப்பா என்ன திட்டமிட்டாங்கன்னா, அப்பாவே வெளியிடுவது, நூலாசிரியரே வெளியிடலாம் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அதனால நூலாசிரியரே வெளியிடுவது, அந்த நூலை பற்றிய திறவுரையை அப்பாவோட மாணவர்கள் 11 திறவுரையாற்றுவது என்று அதை அமைத்துக் கொண்டு அந்த விழா நடைபெற்றது. அதுல நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்பாவுடைய மாணவர். அவர் அந்த பெற்றுக்கொண்டார் நூலை, அப்பா வெளியிட அவர் பெற்றுக்கொண்டார், அவரும் உரையாற்றினார். அப்புறம் நம்முடைய ஒன்றிய மேனாள் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள், அவரும் அப்பாவுடைய மாணவர், அவரும் அந்த நிகழ்விலே திறவுரையாற்றினார்கள். அது இல்லாமல் மேலும் ஒரு 8 மாணவர்கள் அந்த நூலை பற்றி திறவுரையாற்றினார்கள். சிறப்பாக அந்த விழா நடைபெற்றது. அப்பாவுக்கு மிகவும் நிறைவு தந்த ஒரு விழா. இந்த நூலும் அப்பாவோட நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நூல் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பாவுடைய கனவு இந்த நூல் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நூல்ல 6652 துளக்கங்கள் துளக்கப்பட்டுள்ளது. இது அந்த இது எங்கே பற்றி அப்பா சொல்லும் போது, எது எது எங்கே எங்கே உள்ளது என தேட வேண்டாமல் இது இங்கே எங்கே உள்ளது என நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள அகர முதலி போல் உதவக்கூடியது அப்படின்னு அதுல முகவுரையில அப்பா எழுதியிருப்பாங்க. அப்புறம் இந்த நூல் அருமையா வெளிவந்த பிறகு அந்த ஒரு பேராசிரியர் 4ஆம் வியல் பதிப்பு என்று போட்டிருக்கீங்களே ஐயா, அப்போ 1ஆம் வியல் பதிப்பு, 2ஆம் வியல் பதிப்பு, 3ஆம் வியல் பதிப்பு எல்லாம் உள்ளதா அப்படின்னு ஒரு வினாவை எழுப்புகிறார். அதை பற்றி ஒரு விளக்கம் தராங்க அப்பா.
இதுல எழுவாய் எது என்று கேட்கிறார்கள். இதுல எழுவாய் 4ஆம் என்பதுதான் எழுவாய், வியல் இல்ல. 4ஆம் பதிப்பு வியல் என்பது இடைப்பிரவரல் என்பதுதான். அதனால முதல் வியல் பதிப்பு, 2ஆம் வியல் பதிப்பு என்பதெல்லாம் வராது. வியல் பதிப்பு என்றாலே அகலமானது, பெரியது என்று பொருள். அப்போ முதலாவதே பெரியதா இருக்க முடியுமா? அப்படிலாம் வினா எழுப்பி அதை விளக்கமும் தராங்க. வியல் என்றால் என்ன, 4ஆம் வியல் பதிப்பு என்பதற்கான விளக்கத்தையும் அப்பா அருமையா அந்த வெளியீட்டு விழாவிலேயே அதை அருமையா விளக்கி இருப்பாங்க. அதை பற்றி இதுல இந்த நூலோட வெளிவருவதற்கான நோக்கம், தமிழ் சீரிழமையோடு வாழ வேண்டும் என்றால் தமிழ் மரபு காக்கப்பட வேண்டும். மரபுகளையே நம் முன்னோர் இலக்கணம்னு சொல்றாங்க. இலக்கணம் என்றால் இப்படித்தான் எழுத வேண்டும் அப்படி சொல்வதில்லை. இப்படி நம் முன்னோர்கள் எழுதினார்கள், அதுதான் இலக்கணம். இலக்கணம்னா இப்படி எழுதணும், இதுதான் இதுன்னு அது கணிதம் போல சொல்வதில்லை. நம் முன்னோர்கள் இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள், நாமும் அதை பின்பற்றி எழுதுவோம். அந்த மரபுதான் இலக்கணம், தமிழிலே இலக்கணம் என்று சொல்லப்படுகிறது. ஆனா இன்று அந்த மரபு பெரும்பாலும் கைவிடப்பட்டது. ஏன்னா யாரிடம் ஒரு எழுதுகோல் கிடைத்தால் கூட போதும், ஒரு காகிதம் கிடைத்தால் போதும், அவர்கள் எழுத தொடங்கி விடுகிறார்கள். யாரோ படிப்பதற்கு சிலர் கிடைத்தால் போதும், யார் வேண்டுமானாலும் எழுதலாம் என்ற ஒரு நிலை வந்து விட்டது. அதனால அந்த மரபுகள் பின்பற்றப்படுவதில்லை. மரபுகள் பின்பற்றப்படவில்லை என்றால் என்ன ஆகும்? ஒரு மொழி சிதைந்து போகும். மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் என்பது தொல்காப்பிய நூற்பா. அந்த மரபு நிலை திரிந்து வேறுபட்டால் சொற்கள் எல்லாம் பொருள் மாறிவிடும். இப்போ மாடு என்ற சொல்லுக்கு நான் ஆடுன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு ஒருவர் சொன்னால் என்ன ஆகும்? அப்ப எது மாடு எது ஆடு என்று தெரியாமல் போய்விடும். அதனால நம்ம முன்னோர்கள் எப்படி ஒரு சொல்லை சொன்னார்களோ அதையே பின்பற்றி நாம் சொல்வதுதான் மரபு. இதுதான் தமிழ் இலக்கணம் என்பது. அப்போ எப்பொருள் எச்சொலின் எவ்வாறு உயர்ந்தோர் செப்பினர் அப்படி செப்புதல் மரபே, இதான் நூற்பா. அந்த மரபு காக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நூல் வலியுறுத்துது. வேற எதுவுமே இல்லை. இப்போ இந்த தொலைக்காட்சிகளிலே வரும் ஒரு விளம்பரத்தை பார்ப்பாங்க, உடனே அது ஏதாவது தவறு இருந்தால் உடனே அதை சோடியில எழுதி கொள்வது. இப்படித்தான் அப்பா அதை தொகுத்தார்கள். அப்பப்போ தோன்றுவதை எழுதுவது. ஒரு செய்தித்தாளிலே ஒரு செய்தி வந்திருக்கும், அதுல ஒரு தவறு இருக்கும். அந்த மரபு அப்பா இந்த ஒற்றுப்பிழைகளுக்கு கூட அப்பா முக்கியத்துவம் தர மாட்டாங்க. அப்பா இந்த மரபு காக்கப்பட வேண்டும் என்பதுலதான் அவங்க கவனமாக இருப்பார்கள். அது ஒரு தரமில் பாக்கு என்று ஒரு விளம்பரம் வந்தது. நிஜாம் பாக்கு, தரமில் பாக்கு, தரமில் சிறந்த பாக்கு என்னவோ வந்தது. அப்பா தரமில்னா தரம் இல்லாத பாக்கு என்று பொருள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருத்திட்டாங்க அந்த அந்த மாதிரி பல செய்தித்தாள் ஆசிரியர்களுக்கு சொல்வதுண்டு. அவர்களும் சிலர் திருத்திக் கொள்வார்கள், சிலர் பிடிவாதமாக அதையே தான் செய்வார்கள், மாற்ற மாட்டார்கள், அது ஏற்றுக்கொள்வது இல்லை. அந்த மாதிரியும் நடப்பது உண்டு. இப்படிதான் அப்பா இந்த மரபு காக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான், தமிழை தமிழாக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் இந்த நூல் எழுதப்பட்டது. அது இப்போ நம்ம எழுத்தாளர்களுக்கும் இதுக்கும் இது சிறந்த ஒரு நூலாகும். நம்ம அதை பின்பற்றி ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருள், எந்த இடத்தில் அந்த சொல் ஆளப்பட வேண்டும் என்றெல்லாம் அதை பார்க்கும்போது எழுத்தாளர்கள் எல்லாம் நல்ல பயனுள்ள எழுத்தாளர்களுக்கு நல்ல பயனுள்ள நூலாக இது இருக்கும். கலைஞர் இந்த நூலை பார்த்துட்டு அணிந்துரையிலே குறிப்பிட்டிருக்காங்க. அது ஒரு 2 வரி மட்டும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா தமிழன் ஐயா இதை பற்றி விரிவாக பேச போகிறார்கள். பல்வேறு விளக்கங்கள் வாயிலாக தமிழில் எழுதுவோர் தக்க இடத்தில் தக்க சொல்லை பெய்து எழுதினால் தமிழ்நடையின் தரம் உயரும். இந்நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் வழங்கும் அந்த சொற்களை தக்க இடத்தில் பொருள் புரிந்து பயன்படுத்தினால் தமிழின் தரம் உயரும் அப்படின்னு கலைஞர் இந்த நூல்ல உள்ள அறிந்துரையில குறிப்பிட்டிருக்காங்க. அதே பேராசிரியர் அன்பழகனார் அவர்கள் மறைமலை அடிகளாரின் தனித்தமிழ் இயக்கம் ஒத்ததொரு விழுமிய நோக்கத்துடன் தொடங்கப்பட்டுள்ள பணியின் விளைவுதான் நாம் இந்நூலில் காணும் துலக்கங்களும் எனலாம்
என்று அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி அருமையாக இந்த வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டமைக்கு நான் சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இப்போ தமிழ் ஈழன் ஐயா அவர்கள் இந்த நூலை பற்றி விரிவாக பேச இருக்கிறார்கள். அதெல்லாம் நாம் கேட்டு சுவைப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி அம்மா, மிக்க நன்றி. நிச்சயமாக ஒரு நூலானது எப்படி படைக்கப்பட்டது என்பதும் படைப்பாளி குறித்தும் பேச வேண்டியது மிக முக்கியமானது. அந்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி அம்மா. தலைமை அறையிலே மிக சிறப்பான தகவல்களையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. எப்படியெல்லாம் தொகுக்கப்பட்டது, அதுல உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது, தந்தைக்கு மகளாற்றும் பணியாக என்ன இருந்தது என்பதெல்லாம் மிக நயமாக சுட்டியமைக்கு மிக்க நன்றி அம்மா. நிச்சயமாக நம்முடைய பேராசிரியர் அவர்கள் மிகச்சிறந்த செய்திகளை எல்லாம் நாளிதழ்களில் இருந்தும் பத்திரிகைகளில் இருந்தும் அதை போலவே தொலைக்காட்சி ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளில் இருந்து நூல்களிலே பதிப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் இருந்து அனைத்தையும் எடுத்து என்னென்ன பிழைகள் இருக்கின்றன என்பதை எல்லாம் தன் முன்னே ஒரு மேஜையில வைத்து கொண்டு ஒவ்வொன்றாக எடுத்து அதை இலக்கணப்படி அதனை விளக்குவார்கள் ஐயா அவர்கள். அதெல்லாம் நாங்கள்லாம் கேட்டு பயனுற்று இருக்கிறோம். அந்த தகவல்களை எல்லாம் தொகுத்து நூலாக மீண்டும் கொண்டு வந்ததுக்கு இந்த நேரத்திலே சான்றோர் தளத்தின் சார்பாக நாங்கள் அனைவரும் ஒரு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில வாழ்த்துறை வழங்குவதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய நன்னன்குடி அறக்கட்டளையினுடைய இயக்குநர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய நம்முடைய பாவலர் அவ்வை அம்மா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். இன்றைய நாள் நிச்சயமாக இன்றைய நாள் முழுவதுமே நம்முடைய ஐயா நன்னன் அவர்களுடைய விழா நாள் என்றுதான் நினைக்கிறேன். நிச்சயமாக நம்முடைய கலந்துரையாடும் நிகழ்விலே நம்முடைய ஐயாவுடைய நூல்கள் தான் அங்கே பேசப்பட்டன. இன்றும் இப்போது நாம் பேசுகிறோம் என்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையிலே வாழ்த்துறை வழங்குவதற்கு ஐயாவுடைய இளைய மகளாக இருக்கக்கூடிய அம்மா அவ்வை அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். வாங்கம்மா. சான்றோர் தளத்தின் அமைப்பாளர்கள், நெறியாளுகை செய்வோர், நோக்க உரையாற்றியோர், இணைந்திருக்கிற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். மிகச் சிறப்பாக அப்பா நன்னன் அவர்களுடைய 100 ஆண்டில் அவருடைய நூலை இந்த பெருமைமிக்க சான்றோர் தளத்திலே திறனாய்வு செய்வது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. இன்று நான் பேராசிரியர் தமிழ் ஈழன் அவர்கள் வேறொரு தளத்திலே நூல் திருவண்ணாமலையில நடந்த அந்த புத்தக சந்தையிலே ஐயா அவர்கள் பேசிய உரையை கேட்டேன். அதுல சொன்னாங்க, எகிப்தில் பிரமிடுகள் கட்டி கொண்டிருந்த காலத்தில், சீனாவில் பெருஞ்சுவர் கட்டப்பட்டிருந்த காலத்தில், இங்கே கரிகால் பெருவளத்தான் ஆற்றிலே அணை கட்டி வேளாண்மையை பெருக்கிறார். கோடை காலத்தில் நீர் வற்றி காலத்தில் நீரை தேக்கிய நீரை பயன்படுத்தி கொள்ள ஒரு அருமையான அணையை, கல்லணையை உருவாக்கினார். அப்படி சிறந்த அறிஞர்களை கொண்டது தமிழ்நாடு என்று தமிழர்களின் சிறப்பை எடுத்து சொன்னார்கள். அதே போலதான் பயன்பாடு என்பது மிகவும் முதன்மையானது. பிரமிடுகளால் மக்களுக்கு என்ன பயன்? எந்த பயனும் இல்லை. அதே போல பெருஞ்சுவர், நிலவிலிருந்து பார்த்தால் கூட தெரியும் அந்த பெருஞ்சுவர். அதனாலே ஒரு பயன் இருக்கலாம், மங்கோலிய படையெடுப்பை தடுத்தது என்ற ஒரு பயன் இருக்கலாம். ஆனால் பொதுமக்களுக்கு அதனால் பெரும் பயன் எதுவும் விளைந்து விடாது. ஆனால் கரிகால் பெருவளத்தான் கட்டிய அந்த கல்லணையால் எவ்வளவு பெரிய பயன் கிடைத்திருக்கிறது, இன்றும் அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்னும் போது அது சிறக்கிறது. அதே போலதான் உரைநடை, ஒரு காப்பியம் எழுதியிருக்கலாம், பெரும் புகழ் பெற்றிருக்கலாம், அல்லது ஒரு கதை நூலோ ஒரு புதினமோ எழுதியிருந்தால் கூட அது போற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் பயன்பாடு என்பது உரைநடைதான். அன்றாடம் பயன்படுவது உரைநடைதான். எனவே அதை சிறப்பாக எப்படி அந்த சிதைந்து விடாமல் தமிழ் மொழி காக்கப்படுகிறது என்றால் அது புலவர்களால் காக்கப்படுவது அல்ல, அது பொதுமக்களால், அது பேசப்படுவதால். அது மாசுபட்டாலும் அவ்வப்போது அந்த மாசுகள்
துடைக்கப்பட்டு இன்றும் தமிழ் மொழி துலங்கி கொண்டிருக்கிறது என்றால் இது பேசுகிற இந்த தமிழ் மக்களால் தான் என்பதால் அந்த உரைநடை அது பழுதில்லாமல் மாசில்லாமல் இருக்க வேண்டும். சிறப்பாக என்ன செய்தியை சொல்ல வேண்டும் என்று கருதுகிறோமோ அது சிறப்பாக சொல்லப்பட வேண்டும். இவர்கள் எதை நினைத்து சொல்லுகிறார்களோ அந்த கருத்து, நினைத்தவரின் கருத்து சிறப்பாக கேட்பவருக்கு சென்று அடைய வேண்டுமானால் அது உரைநடை செம்மையாக இருந்தால்தான் முடியும். எனவே அதுக்கு முதன்மை கொடுத்து அதனை ஒரு நூலாக வடித்திருக்கிறார்கள். அன்றாட இது இப்படித்தான் எழுத வேண்டும் என்று சொல்லுவதை விட இப்படி எழுதியிருக்கிறீர்கள், அதனால் இப்படி ஒரு பிழை நேரக்கூடும், எனவே நீங்கள் கவனமாக இருங்கள், இப்படி எழுதினால் சிறப்பாக இருக்கும் என்று, அதாவது எண்ணி பாருங்கள். இப்படி பல இடங்களிலே இருக்கும். எண்ணி துணிக, இப்படியும் இருக்கலாம் அல்லவா, எண்ணி பாருங்கள் என்று அப்படி சொல்லும் போது அந்த முறையிலே அந்த நூலை உருவாக்கி இருக்கும். முன்னறையில ஒரு சின்ன இடம் இருக்கும், முன்றில் என்று சொல்லலாம். அந்த இடத்துல உட்கார்ந்துதான் அப்பா பெரும்பாலும் படிப்பார்கள். அந்த ஒரு குறிப்பிட்ட நாற்காலியில் தான் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் சுவடி எல்லாம் உள்ளே இருக்கும். இங்க உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அதை ஏதோ ஒண்ணு குறிக்கணும்னா எழுந்து போய் அங்க எழுதிட்டு மறுபடியும் இங்க உட்காந்து படிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தடவை எழுந்து போயிட்டு வருவாங்க. இங்கேயே சுவடி வச்சுட்டு எல்லாம் எழுத மாட்டாங்க. அதுக்குரிய இடத்துலதான் இருக்கும். அந்த பேனா எங்க இருக்குமோ அங்கதான் இருக்கும். அப்படி ஒரு ஒழுங்கு முறை இருக்கும். இந்த குறிப்பு நாட்குறிப்பு அது நாங்க 3 பேர் நாங்க வங்கி பணியில இருந்ததுனால வாடிக்கையாளர்கள்லாம் தரக்கூடிய அந்த அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தோம்னா அதுல அந்த மேல அந்த கோடு போட்டதுக்கு மேல உள்ள இடத்துல எல்லாம் கூட எழுதியிருப்பாங்க. ஏன்னா தந்தை பெரியார் அப்படிதான். அந்த செய்தித்தாள் அந்த விடுதலை குடியரசு அதெல்லாம் வரும்போது இந்த நறுக்கி போடுவாங்க சின்ன சின்ன தாள், சுத்திலும் இருக்கிறத அந்த அளவு போக மிச்சம் எஞ்சி இருக்கிற தாள்களை, வெற்றுத்தாள்களை நறுக்கி போடுவாங்க. அதெல்லாம் எடுத்து ஐயா வந்து அதுல குறிப்பு எடுக்கலாம், அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாராம் ஐயா பெரியார் அவர்கள். அதனால அவர்கிட்ட இருந்து அந்த பழக்கம் அப்படின்னு சொல்லணும். எந்த இடத்துலயும் கொஞ்சம் கூட இடைவெளியே இருக்காது, எல்லா இடத்துலயும் எழுதியிருப்பாங்க. அப்படி அது உருவான நூல். அது போல அந்த முதல்ல அகரவரிசைப்படுத்தினது இது இங்க இல்லை. அந்த ஒரு நூலை எழுதுனாங்கன்னா அதுல அந்த துலக்கங்கள் வந்து அகரவரிசையில தான் இருக்கும். அப்ப அதை பிரிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முதல்ல வர்ற அந்த மெய்ப்புல வர்றத கத்திரிச்சு பெரிய பெரிய வீட்டுல இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க, சுத்தியும் வச்சுட்டு ஒரு 10-15 பாத்திரம் அவங்கள சுத்தி இருக்கும். அதுல அதை கிழிச்சு போட்டு அப்புறம் அதை அடுக்கி இப்படியெல்லாம் அவங்க அந்த 70 வயதுக்கு மேலதான் அந்த பணியெல்லாம் செஞ்சாங்க. அப்படி அதெல்லாம் செஞ்சு அப்பெல்லாம் நாங்க எதுவும் உதவி செய்யல, அதுக்கெல்லாம் நாங்க எதுவும் உதவி செய்யல. இந்த நூல்கள்லாம் அந்த 13 நூலும் வந்து அந்த 3 பதிப்பு வந்து பிறகு இந்த அகரம் வரிசைப்படுத்துறது அதுக்கு மட்டும்தான் நாங்க உதவி செய்யணுமோ தவிர அதெல்லாம் அவங்க மட்டும்தான் செஞ்சாங்க. அது வந்து ஒரு பெரிய உழைப்பு. அது வந்து ஒரு 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 பல்கலைக்கழகமோ ஒரு குழுவோ அமைத்து ஒரு 10-15 பேர் உட்கார்ந்து செய்ய வேண்டிய பணி ஒரு தனி மனிதராக அம்மா அவருடைய உதவி அது இருந்தது, அவங்களால உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது. அதை இப்போ நினைச்சு பார்த்தா இப்ப பார்க்கும் போதே எங்களுக்கு மலைப்பா இருக்கிறது. இப்படி ஒரு இருந்தது. அந்த நூல் வெளியீட்டு விழாக்கா அவங்க சொன்னது போல அந்த 4ஆம் வியல் பதிப்பு அந்த விழா அவருடைய மாணவர்களை கொண்டு நடத்தப்பட்ட போது அது மிகச் சிறப்பாக அப்பாவுக்கு பெரிய மகிழ்ச்சியை தந்தது. அதெல்லாம் இப்போது நினைவுக்கு வருகிறது. ஒரு சிறந்த தளமான இந்த சான்றோர் தளத்தில் மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளரால் அப்பா ஒரு அந்த நேர்முறைன்னு சொல்லணும், நேர்மறைன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு நாங்க ஒரு தடவை சொன்னப்ப பேராசிரியர் தமிழியலன் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டு எப்போதும் அதை சொல்லிட்டு முதல்ல நேர்மறை அப்படின்னு சொல்லிட்டு இல்ல தவறு அப்படி சொல்லக்கூடாது, நேர்முறை என்று சொல்லணும் அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்டு அதை கேட்பவர்கள் மனதில் பதிய வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. அப்படி அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒருவர், எங்க குடும்பத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டிருக்கிற ஒருவரால் அந்த நூல் இன்று திறனாய்வு செய்யப்பட்டிருக்கிறது, பட இருக்கிறது. அதுக்காக மகிழ்வுடன் காத்து கொண்டிருக்கிற இந்த சான்றோர் தளத்துக்கும் இதில் பணியாற்றுகிற உங்கள் அனைவருக்கும் இன்று திறனாய்வு செய்ய இருக்கிற பேராசிரியர் நண்பர் தமிழ் இயலன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி அம்மா, மிக்க நன்றி. நிச்சயமாக நூலாக்கம் குறித்த தகவல்களும் எப்படி இந்த நூல்
பயனுடையதாக அமைகிறது, பயனுடையதாக இருக்கும் என்றெல்லாம் மிக அழகாக ஒரு உண்மையாகவே நானும் நினைத்து பார்த்ததுண்டு. ஒரு கல்லூரியோ ஒரு பல்கலைக்கழகமோ ஒரு கூட்டாக சேர்ந்து செய்திருக்க வேண்டிய ஒரு பணியை ஐயா அவர்கள் தனியாகத்தான் செய்திருக்கிறார்கள். அதனை நீங்களும் குறிப்பிட்டது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையிலே நன்றி அம்மா, நன்றி. நம்முடைய அரங்கிலே நம்முடைய செங்கல்பட்டு அரசு கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் சு மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அதே போலவே நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய பாபு சசிதரன் தோழர் அவர்கள் இணைந்திருக்க, அவர்களையும் வரவேற்கிறோம். அதேபோல சுபா முருகானந்தம் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். இப்போது அடுத்த வாழ்த்துறை வழங்குவது நம்முடைய அறம் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் அறம் அமரேசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சில வார்த்தைகளில் வாழ்த்துறை வழங்க வேண்டுமாய். அழைப்புக்கு நன்றி. சரியா கேக்குதுங்களா அண்ணா? சரியா கேக்குதுங்களா? நல்லா கேக்குதா? நல்லா கேக்குதியா? நான் இப்போ வந்து இந்த 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 நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய 10 வயது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா எங்க பெரும்பாலும் நான் 80-90களில் வந்து தொலைக்காட்சி தான் பார்ப்போம். நானும் எங்க அம்மாவை தான் பெரும்பாலும் பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது வந்து நாங்க தவறாம பார்க்குற நிகழ்ச்சி வந்து நன்னன் ஐயா வந்து அந்த தமிழ் கற்றுக் கொடுக்குற ஒரு நிகழ்ச்சியை நான் தவறாம பார்ப்போம். அதுல எங்க அம்மாவுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. ஒரு நன்னன் ஐயா கற்றுக் கொடுக்குற அந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க தவறாம பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, இது காதானடா, இது தாதானடா, இது பாதானடா, இது மாதானடா. இவர் மட்டும் எப்படி எளிமையா கோட்டு நானும் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறது முயற்சி பண்ணேன். நானும் அவங்களுக்கு ஆஹால இருந்து ஆரம்பிச்சேன். குரல் கேட்கலையா? இப்ப கேக்குதுங்க. கேக்குதியா? அவரு டால இருந்து ஆரம்பிச்சாரு. டா மா பா அப்படி ஆரம்பிச்சு ஒரு கோடுகளா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அதை தொடர்ந்து பார்த்துட்டு வந்து எங்க அம்மா அவளை வந்து அந்த எழுத்துக்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சது, அதை சொல்ல முடிஞ்சது. அந்த மாதிரி வந்து எங்க அம்மாவை போல பல எழுத்து படிக்க தெரியாத தாய்மார்களாகட்டும், அண்ணனுங்களுக்காகட்டும், அப்பர்களுக்காகட்டும் எல்லாருக்குமே தமிழை சொல்லி கொடுத்து இந்த தமிழை வந்து படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தமிழுடைய இனிமை புரியும் அப்படின்ற ஒரு நிலைய மாற்றி எல்லோருக்குமே தமிழ் எனக்கு டவர் பிரச்சனையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் வெளியவே வந்துடுறேன். அந்த மாதிரி வந்து கேக்குதுங்களா அண்ணா? கேக்குதாண்ணா? கேக்குதியா? அந்த மாதிரி வந்து தமிழுடைய இனிமையை, அருமையை, பெருமையை, வளமையை, சிறப்பை வந்து எல்லாருக்கும் அறிய செய்து எல்லோருக்கும் எளிமையா கற்றுக் கொடுத்து தமிழின் வழியா நன்னன் ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்துல. அத்தகைய சிறப்புடைய நன்னன் ஐயாவுடைய ஒரு நூலை எடுத்து நூலாய்வு, திறனாய்வு செய்வதிலும் அதற்கு நானும் வந்து ஒரு நபராய் வந்து வாழ்த்துறை செய்வதிலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், ரொம்ப பெருமை அடைகிறேன். இது மாதிரி நன்னன் ஐயாவுடைய நிறைய நூல்களை எடுத்து நாம வந்து திறனாய்வு செய்யணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. இணையம் எவ்வளவுதான் தொல்லை கொடுத்தாலும் அறத்தை விட்டு கொடுக்க கூடாது என்பதற்காக மிக அழகாக வந்து தங்களுடைய அனுபவத்தையும் பயனையும் மிக அழகாக, உண்மையிலேயே உங்களுடைய வாழ்த்துறை என்பது நிச்சயமாக மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. எப்படி அது இல்லந்தோறும் சென்றிருக்கிறது என்பதை சொல்வதாக அமைந்ததிலே பெருமகிழ்ச்சி. நன்றி, அறத்திற்கு நன்றி ஐயா, நன்றி. அடுத்து நம்முடைய நூலினுடைய இன்றைய நிகழ்வுடைய மையப்பகுதி நூல் திறனாய்வு. நம்முடைய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்கிற நம்முடைய பேராசிரியர் புலவர் நன்னன் ஐயா அவர்கள் இயற்றிய இந்த நூலினை திறனாய்வு செய்வதற்கு
தமிழ்நாட்டு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தினுடைய உறுப்பினர், நான் ஓர் IAS அகாடமியுடைய இயக்குனர், கலந்துரையாடுவோம் தமிழ்நாடு அமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், பேராசிரியர் முனைவர், மதிப்பிற்குரிய தமிழியலன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க ஐயா. வணக்கம் நண்பர்களே. கல் தேய்த்து தீகண்ட காலம் தொட்டு, கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு, நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாயே, உன் தாழ் தொட்டு பணிகின்றேன், வாழ்த்திடம்மா. சான்றோர் தளத்தினுடைய தொடர் நிகழ்வுகளில் மிக முகாமையான ஒரு நிகழ்வுக்கு நண்பர் பாலமுருகன் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு 60வது நிகழ்வு என்கிற நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்விலே மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நூலை நாம் திறனாய்வுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. ஒன்று, நன்னன் ஐயா அவர்களுடைய நேரடி நிகழ்வாக நடத்தப்பட்ட அந்த நிகழ்வில் இந்த இருவரும் நூல்களை குறித்தும் நான் பேச வேண்டும் என்று பல குறிப்புகளை வைத்திருந்த நிலையில் அன்றைய நிகழ்ச்சியில் அம்மா அருள்மொழி அவர்கள், வளஜ வல்லவன் அவர்கள், மதிவதனி அவர்கள் போன்ற ஆளுமைகள்லாம் பேசிய காரணத்தினால் எனது உரையினை ஒரு 10 நிமிடங்களுக்குள் சுருக்கி கொண்டே அந்த உரை தயாரிப்பை மீண்டும் பொது இலக்கிய வெளியில் பதிவு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருந்தது. அந்த சூழ்நிலை அமைந்திருப்பதற்காக சான்றோர் தளத்தினுடைய நண்பர்களுக்கும் செவிமடுக்க வந்திருக்கிறவர்களுக்கும் எனது அன்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, நன்னன் ஐயா அவர்களுடைய 100ஆண்டு விழாவின் தொடர் நிகழ்வுகளில் கலந்துரையாடுவோம் நிகழ்வில் சற்று முன்புதான் நன்னன் ஐயா அவர்களை குறித்து பேசி முடித்திருக்கிற சூழ்நிலையில் தொடர்ந்து நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற இந்த நூலும் எடுத்துக் கொள்ளப்படுவது என்பது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது. சான்றோர் தளத்தினுடைய நண்பர்களுக்கு எனது அன்பார்ந்த நன்றி. அன்பிற்குரிய ஐயா மன்னன் அவர்கள் சிறப்பான வரவேற்புரையினை வழங்கினார்கள். வரவேற்பிலே பல்வேறு செய்திகளை அவர்கள் குறிப்பிட்டார்கள். நண்பர் பாலமுருகன் அவர்கள் தனது தொடக்க உரையிலே நாங்கள் வெறும் இலக்கியங்கள், கவிதை நூல்கள் மட்டுமல்ல, இம்மாதிரியான உரைநடைகளை, இலக்கணங்களை சரி செய்கிற நூல்களையும் திறனாய்வு செய்கிறோம் என்பதில் எங்களுக்கு தனி மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொன்னார்கள். வீட்டராசன் அவர்கள் இந்த நூலினை நாம் எடுத்துக் கொள்கிற சூழ்நிலையை குறித்தும், நன்னன் அவர்கள் மூலமாக தமிழ் சமூகம் பெற்றிருக்கிற நன்மையை குறித்தும் எடுத்து சொன்னார்கள். தலைமை உரையாற்றிய வேட்பாளம்மா எனக்கு ஒரு சிக்கலை தந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த நூலை ஆழ்ந்து படித்திருப்பதில் முதலிடத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் இருவரும் தான். ஏன்னா நாள்தோறும் காணொளிகளை வெளியிடுகிறார்கள். சிலவற்றை பார்க்கிறோம், சிலவற்றை நாம் பார்க்க முடியாமல் இருந்தாலும் தனது தலைமை உரையில் இந்த நூல் உருவாவதற்கு இருந்த பின்னணி சூழல்களை மட்டும் அவர் குறிப்பிட்டு அந்த நூலுக்குள் செல்லாமல் எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். அப்படி அந்த நூல் அணியப்படுத்துதலிலே அது 4ஆம் இயல் என்று சொல்லுகிற அந்த பதிவுக்கும், அந்த நூல்களை முறைப்படுத்துவது செய்திகளுக்கும் பின்னாடி பின் சேர்ப்பாக முதற்குறிப்பு அட்டவணையை பதிவு செய்திருக்கிற வேண்டுகோள் செய்திகளையும் அம்மா அவர்கள் மிக அருமையாக அரங்கத்தில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அவையம்மா அவர்கள் திருவண்ணாமலையில் நான் ஆற்றிய அந்த கல்லணையை குறித்த உரை செய்தியிலிருந்து வாழ்த்தினை தொடங்கி நான் நேர்முறை என்கிற சொல்லை தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறேன் என்ற செய்திகளை சொன்னார்கள். வெற்றி நிலவன் ஐயா அவர்கள் நான் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து 7:15க்கு தான் வருவேன் என்று தெரிந்த காரணத்தினால் அவரது இணைப்புரையின் அந்த சொற்கள் இடைவெளியை கொஞ்சம் நீட்டித்துக் கொள்ளுகிற வாய்ப்பை இன்று நானே வழங்கி இருந்தேன். பொதுவாக ரொம்ப நேர நெருக்கடியை தந்து கொண்டே இருப்பேன். பயணிச்சுட்டே வந்த போது இவர்கள் இன்னொரு நிமிடம் பேச மாட்டார்களா என்று நான் தவித்த நாள்களில் இது ஒன்று. மிக சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்த போது ஐயா அறம்பதிப்பகம் அமரேசன் அவர்கள் இணைய சிக்கல் இருந்தாலும் கூட மிக சரியான வாழ்த்துறையினை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. அரங்கத்திலே இருக்கிற அன்பிற்குரிய நண்பர்கள் திலகலட்சுமி அம்மா அவர்கள், சுப முருகானந்தம் ஐயா அவர்கள் ஆக சிறந்த மரபு கவிஞர், பெரியாரிய சிந்தனையில் மிகுந்த ஈடுபாடு உடையவர், எங்களது நண்பரின் நண்பர் என்ற அடிப்படையில் மிக நெருங்கிய நண்பர் சுப முருகானந்தம் அவர்கள், இலக்கிய வட்டத்தினை மிகச் சிறப்பாக நிமிர் இலக்கிய வட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கிற அன்பு தம்பி பாபு சசிதரன் அவர்கள்,
எங்களது பெருமைக்குரிய அறப்பதிப்பகம் அமரேசனோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிற எனது அன்புக்குரிய ஐயா மாதவன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பு கணிந்த வணக்கங்களை தெரிவித்து நான் தாமதமாக வந்திருப்பதால் நேரடியாக செய்திக்கு வந்து அடுத்த ஒரு 30 நிமிடங்களுக்குள் எனது உரையை நான் நிறைவு செய்து. பொதுவாக எழுத்துகளில், சொற்களில், சொல் தொடர்களில், சொல் ஆக்கங்களில் ஏற்படுகிற பிழைகளுக்கான அடிப்படை காரணங்கள் என்ன என்பதை மா நன்னன் ஐயா அவர்கள் நமக்கு தொலைக்காட்சிகளின் வழியாக பாடங்களை நடத்தியிருக்கிறார். எப்போதுமே நாம் இங்க இருக்கிற படைப்பாளிகள், இன்றைக்கு இதை பதிவிலே காண வாய்ப்பு இருக்கிற பல நண்பர்கள், இவர்களுக்கு நான் வெள்ளைப்படை பல நண்பர்களை நான் பார்க்கிறேன். அவர்களுக்கு தெரிந்திருக்கிற ஒரு இலக்கண செய்தியின் அடிப்படையில் தான் இந்த நூல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதை 1 நிமிடம் 2 நிமிடம் நான் அறிமுகப்படுத்தி விட்டு வரேன். தமிழ் இலக்கணம் என்றால் இங்க இருக்கிற பேராசிரியர்களுக்கு தெரியாததல்ல. நான் முன்பே சொன்னதை போல இது இந்த காணொலியை பார்க்கிற இளைஞர்களுக்கான திணை, பால், எண், இடம், காலம் என்ற இந்த 5 கூறுகள் தான் இலக்கணத்தை சரி செய்கின்றன அல்லது தவறு செய்கிற இடங்களில் பிழைகளை நாம் சரி செய்வதற்கான அடிப்படைகளாக அமைகின்றன. இவற்றை நாம் அறிவோம். இது உயர்திணை என்பதும் இந்த அல் திணைதான் அக்ரிணை என்று வருவதும் நமக்கு தெரியும். இந்த பால் 5ஆக வகுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் ஆண்பால், பெண்பால், பலர்பால் என்ற 3 உயர்திணைக்கு உரியவை என்பதும் ஒன்றன்பால் பலவின்பால் என்ற 2 அக்ரிணைக்கு உரியவை என்பதையும் நாம் பள்ளிக்கூட வகுப்புகளிலே இருந்தே படித்து வருகிறோம். எனவே திணை நமக்கு தெரிகிறது, பால் நமக்கு தெரிகிறது. எண் என்றால் தமிழில் சிக்கல் இல்லை, அது ஒருமை பன்மை. ஒரு ஒப்பீட்டிற்காக சொல்லுகிறேன், சமஸ்கிருத மொழி மிக தவறாக கட்டமைக்கப்பட்டிருக்கும். அங்கே ஒருமை, இருமை, பன்மை என்று இருக்கும். அது விரிவுபடுத்துவதனுடைய நோக்கம் அல்ல, தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுக்கான செய்தி என்பதால் சொல்லுகிறேன். இடம் என்பதை குறித்து இந்த கால இளைய தலைமுறை பல நேரங்களில் இடவாகு பெயரில் சென்று நின்று விடுகிறார்கள். இடம் என்றால் தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இது அடுத்த செய்தி. அடுத்த காலம் நமக்கு தெரியும். 3 காலங்கள் தான் தமிழை பொறுத்த மட்டில்: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த செய்திகளை நாம் தெளிவாக இருக்கிற போது நமக்கு வழுக்கல் வருவதில்லை. வந்தால் நாம் மாற்றிக்கொள்ளலாம். இவை இடைநிலைகளை வைத்து சரி செய்யப்படுகின்றன என்று நமக்கு தெரியும். இன் போன்றவை இறந்த கால இடைநிலைகள் என்றும், கின்று ஆனின்றி என்பவை நிகழ்கால இடைநிலைகள் என்றும், இவ்வி என்பவை எதிர்கால இடைநிலைகள் என்பதையும் அறிவோம். எனவே ஐயா அவர்களுடைய நூலை படிக்க தொடங்கும் முன்னால் நமக்கு இந்த அடிப்படை இலக்கண கூறுகளில் தெளிவு இருக்க வேண்டும். ஐயம் ஏற்படுகிற இடங்களில் எல்லாம் ஐயா விரைவாக பயணிக்கிறார் என்று நீங்கள் நினைத்தால் இந்த ஒரு செய்திகள் உங்களுக்கு ஏதோ தடை இருக்கிறது, அதனால் நீங்கள் அதை புரிந்து கொள்வதில் சற்று பின்தங்கி முன்னேறுகிறீர்கள் என்று பொருள். இந்த திணை, பால், எண், இடம், காலம் என்பதை எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறவர்களால் பிழைகளை கண்டறிய முடியும், பிழைகளை எளிதில் சரி செய்ய முடியும். ஐயா அவர்கள் இந்த நூலினை சொல் நிலையில், எழுத்து நிலையில், சொற்றொடர் நிலையில் என்று 3 வெவ்வேறு நிலைகளாக அவர் உருவாக்கி இருக்கிறார். முதல் நூல் என்பது 1008 பக்கங்கள் இருக்கின்றன. 2வது பகுதி என்பது நான் பார்க்கிறேன் 1912. எனவே 1912 பக்கங்கள் இருக்கின்றன. 904 பக்கங்கள் இந்த 2வது பகுதி இருப்பதை நான் பார்க்கிறேன். அவ்வளவு பெரிய நூல். இது ஒரு சின்ன நூல் அல்ல, மிகப்பெரிய நூல். இந்த நூலில் அம்மா அவர்கள் சொன்னாங்க இல்லையா, எப்பவுமே எங்களுடைய அம்மா பார்வதி அம்மா தான் மற்ற நூல்களுக்கான மெய்ப்புகளை பார்ப்பாங்க. அவை அம்மா சொன்ன, நானும் அக்கா உட்கார்ந்து இந்த இண்டெக்ஸ் பின்னாடி இருக்கிற முதற்குறிப்பு அகர முதலி மட்டும் எத்தனை பக்கங்களில் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் நாம் வியப்பின் உச்சிக்கே போகும். ஏன்னா இந்த 1600களிலேயே
1600வது பக்கங்கள்லயே இந்த நூல் நிறைவடைந்து விடுகிறது. கிட்டத்தட்ட 1662வது பக்கத்தில் இருந்து நாம சொல்றது 1912 வரை ஒரு 250 பக்கங்கள் இல்லையா? 250 பக்கங்கள் முதற் குறிப்பு அகராதி மட்டும் இருக்கிறது. 2000 பக்கங்களில் 250 பக்கங்கள் முதற்குறிப்பு அகராதி மட்டும், முதற்குறிப்பு விளக்கம் மட்டும் போட வேண்டி இருக்கிறது என்றால் கணக்கு தெரிந்தவர்களால் கண்டுபிடித்து விட முடியும். இது கிட்டத்தட்ட 8/4 ஒரு பங்கு, 1/8 நமக்கு இது முதற்குறிப்பு அகராதி மட்டும் போட வேண்டி இருந்திருக்கிறது. அந்த பணியை ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக செய்கிறார். நூலுக்குள்ள இருக்கிற நான் பதிவு செய்து வைத்திருக்கிற சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்வதன் வழியாக ஐயா அவர்கள், அம்மா அவர்கள் நேர்முறை என்பதை மற்றும் நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். இன்னும் பல செய்திகளை நான் பின்பற்றவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வளவு செய்திகளுக்கு ஐயா பயணித்திருக்கிறார். வெற்றி நிலவன் அதை இணைப்புரையிலே சொன்னார்கள். ஐயா அவர்கள் ஒரு செய்தித்தாளிலே வருகிற செய்தித்தாளிலே வருகிற பிழைகளை எல்லாம் எடுத்து குறிப்புகளிலே வைத்துக் கொண்டு அவற்றை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை சரி செய்து அவர் தொடங்குவார் என்கிற தகவலை அவர் சொன்னார். அப்ப அதை கிண்ணங்கள்ல அழகா பிரித்து வைத்துக் கொண்டு செய்வார். சொல்ல போனால் ஒரு மனித கணினியை போல அவர் இயங்கி இருக்கிறார் என்று நான் சொல்லணும். ஒரு இன்னைக்கு கணினி இருக்கிற காலகட்டத்தில் அது நமக்கு செய்தியாக இருப்பதில்லை. ஆனால் ஒரு மனித கணினியை போல ஐயா அவர்கள் இயங்கி இருக்கிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஐயா 11வது பக்கத்தில் குறித்திருக்கிற ஒரு குறிப்புக்கு நான் வருகிறேன். கீழே இருக்க முடியுங்க. பாருங்க, அட்டூழியம் என்ற சொல் எப்படி வருகிறது, அந்த 2 சொல்லி ஐயா சேர்க்கிறார். பாருங்க, பொதுவாக ஊழியம் என்பது பணி, தொண்டு என பொருள் தருமாயினும் நல்லன செய்தலையே அது குறிப்பிடும். ஆகவே அந்நலத்தை கெடுத்தலை குறிப்பிட அட்டூழியம் என்று சொன்னார்கள். இந்த அடல் என்றால் சங்க இலக்கியத்தில் அழிக்க வேண்டும் என்று பொருள் தருகிறது. எனவே இந்த அடு ஊழியம் சேர்ந்து ஊழியம் என்கிற நேர்முறை பொருளை தருகிற ஒரு சொல்லுக்கு அடு என்கிற முன்னொட்டு வருகிற காரணத்தினால் அது அழிக்க வேண்டும் என்று பொருள் தரல் அறிக என்று ஐயா வியங்கோல் வினைமுற்றில் அழகா முடிக்கிறார். பாருங்க, அணி என்ற சொல் எப்படி சிந்தித்திருக்கிறார். நமக்கு ஒரு பொது பார்வையாளர், ஒரு இலக்கிய பார்வையாளனாக இருக்கிற போது அந்த அணி என்பது 2 பொருள்களை தரும். ஒன்று, அழகு முதலியவற்றுக்காக அணிந்து கொள்ளப்படும் நகைகள். இது எழுதுவாமா? இது அணி முதலியவற்றுக்காக எழுதப்படுகிற நகை இதான அணி. பாருங்க, அணி முதலியவற்றுக்காக அணிந்து கொள்ளப்படும் நகைகள் ஒன்றில். இன்னொன்று, செய்யுள் உரைநடை இளைஞர்கள் அமைந்திருப்பது பெண். அணினா 2 செய்திகள் இருக்கின்றன. சில பாவலர்கள் நகை அணிவிப்பதை போல தமது படைப்புகளில் அணியை ஒட்ட வைத்தார். 2க்கு எப்படி பொருந்து போகிறதுன்னு சொல்ற. சில கடைகளில் அலுவா முதலிய இனிப்புகளில் அவற்றை ஆக்கிய பின்புறத்தே ஒட்டும் முந்திரி பருப்பு போன்றனவா. எப்படி அந்த அணியை நமக்கு விளக்க வைக்கிறதுக்காக ஐயா எவ்வளவு முயற்சி செய்கிறார் பாருங்க. அணி என்பது நகையாகவும் இருக்கிறது, செய்யுளிலே இருக்கிற அணியாகவும் இருக்கிறது. இந்த அணியை ஒரு இனிப்பிலே வைக்கிற முந்திரியோடு சொல்லி ஒரு செய்யுளை அழகுபடுத்துவதற்காக வருகிற காரணத்தினால்தான் அது அணி என்று சொல்ல. இதே பக்கத்தில் இன்னொரு சொல்ல ஐயா அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அது என்னன்னாக்கா, அணை தலையணை என்பது. அணை என்றால் நமக்கு தெரியும், தலையணை கல்லணை. ஐயா சொன்னாங்க, தலையணை கல்லணை என பொருள்களின் பெயராகவும் குழந்தையை அணைத்தல் என்ற வினை. பாருங்க, தலையணை என்றால் இப்படி பொருள்கள் பெயரா வருது, பொருட்பெயர் ஆயிடுச்சு. ஆனால் அணைத்தல் என்பது தல் விகிதல வருது, தொழிற்பெயர். அதுதான் நான் சொன்ன. கொஞ்சம் இலக்கணத்தை படித்து விட்டு வருகிற போது அது புரியும். அடைதல், நெருங்குதல் என்ற பொருளையும் வருகிறது. அதனால கோகஸ் இருக்கவங்க யாருடைய ஒளி வாங்கியாது இயங்கிச்சுன்னா நீங்க நிறுத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, அடைதல் நெருங்குதல் என்னும் பொருளிலும் அச்சொல் வழங்கப்படுகிறது.
தீயை அணை என்பது வேறு, கரிகாலன் கட்டிய கல்லணை உலக அணைகளின் தாய் என்னும் கருத்து இங்கு நினைவுக்கு வருமே என்று ஐயா எழுதியிருக்கிறார். அவையம்மா பாராட்டிய அந்த திருவண்ணாமலை உரைக்கான செய்தி மூலங்கள் நன்னன் ஐயாவும் வழங்கி இருக்கிறார். இப்படி ஒரு சொல்லை பகுத்து பார்க்கிற போது ஐயா அவர்கள் எது பெயர் சொல்லாக இருக்கிறது எங்க ஒரு பக்கங்கள் ஒரு சொல்லை படிக்கிறேன். அவலமும் அவல சுவையும். அவலம் அழுகை, துக்கம், துயரம், துன்பம் என்னும் பொருளுடையது. வாழ்வில் உணர்வு அடிப்படையில் நாம் நுகரும் என் சுவைகளில் இதுவும் ஒன்று. நான் திருவண்ணாமலை உரையில சொல்லியிருந்தேன், 9 நம்ம சொல்லவே கூடாது, நவரசம் 8 தான் சொல்லணும். நகையே அழுகை, இழிவரல் மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. உணவில் 6 சுவைகள் போல் உணவில் தோன்றும் சுவைகளை 8 வகையாக தொல்காப்பியர் பிரித்தார். அவற்றில் ஒன்றுதான் அழுகையாகிய அவலம். அவலத்திற்கும் அவல சுவைக்கும் வேறுபாடு. ஏத அவலம்னு சொல்லிட்டாக்கா அது அழுகை, அதையே சுவைன்னு தமிழர்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுக்கு பேராசிரியர் நன்னன் ஐயா ஒரு விளக்கத்தை கொண்டு வந்து தருகிறார். அது என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில் வருகிற அவலங்களை நான் சந்திக்க அல்லது எதிர்கொள்வதுதான் எனக்கு துயரத்தை தருகிறதே தவிர, ஷேக்ஸ்பியரனுடைய நாடகங்களில் அந்த பாத்திரத்திற்கு வருகிற சோகத்தை ஒரு பார்வையாளனாக இருந்து பார்க்கிற போது அது அவல சுவையாக இருக்கிறது. ஐயாவுடைய நூலும் பல நூல் அறிவு இருப்பதால் நேரா திருக்குறளுக்கு போயிட்டார் பாருங்க. குன்று ஏறி யானை போர் காண்பது போல. யானைக்கு சண்டை நடக்கிற போது 2 யானையினுடைய தந்தமும் குத்தி யானைக்கு காயம் வரும். யானை பாகனாக இருக்கிறவன் வெற்றி அடைகிறவன் கொண்டாடுவான், தோல்வியடைந்தவன் வருத்தப்படுவான். யானைக்கு காயங்களுடைய துயரம் இருக்கும். ஆனால் குன்று மேல உட்கார்ந்துகிட்டு பணம் கட்டிவிட்டு அந்த யானை போரை பார்த்தால் எப்படி இருக்கும்? அந்த அவலம் என்பது அவல சுவை ஏன் வந்தது என்பதை சொல்லுவதற்கு பாருங்க எப்படி முயற்சி செய்திருக்கிறார் பாருங்க. அவலம் என்பது நம்ம அடுத்த பக்கத்துக்கு போயிடலாம் பாருங்க. இந்த அவியல் ஒவ்வொரு சொற்களையும் ஐயா எடுத்துட்டு வராங்க. அழகும் அழுக்கும். இந்த பத்திய அவரு நானு போன முறையே நன்னனையுடைய ஒரு நூலை குறித்து பேசுகிற போது, திருக்குறளை குறித்து பேசுகிற போது சொல்லியிருக்கிறேன். எந்த இடத்துலயும் ஒரு கவிஞன் ஒரு புது கவிதையோ ஒரு மரபு கவிதையோ ஒரு பாடலையோ முடிக்கிற இடத்தில் ஒரு தெரிப்பை வைப்பார். ஐயா இந்த அழகுக்கும் அழுக்குக்கும் உள்ள வேறுபாடு நீங்க நேரத்தை படிச்சிருப்பீங்க. நான் ஐயா அதுக்குள்ளெல்லாம் எப்படி போயிருக்காரு பாருங்க. ஒண்ணுக்கு வெவ்வேறு சொற்கள் இருக்கு தமிழ்ல. உடல் இருந்து வெளிப்பட்டால் அழுக்கு, வாயிலிருந்து வெளிப்பட்டால் ஊத்தை, கண்ணிலிருந்து வெளிப்பட்டால் பீழை, மூக்கிலிருந்து வெளிப்பட்டால் சளி, மார்பில் தோன்றி மூக்கின் வழியாக புறப்பட்டதை மார்பு சளி, செவியில் இருந்தால் குறும்பி, இப்படி எல்லாம் சிறுநீர் மலத்துல இருந்து எழுதிட்டே வந்து ஐயா அந்த ஆய்வை எப்படி முடிக்கிறார் பாருங்க. கடைசி 2 வரிகளை படிப்பேன். அழகு மட்டுமே உடலில் தோன்றி காணப்படுவதும் புலப்படுவதும் ஆகும். உடலில் தோன்றி புறப்படுவதும் வெளிப்படுவதும் அழுக்குகளா. எப்படி ஒரு கவிதை எழுதிட்டார் பாருங்க. நான் திருக்குறள் உரைன்னு சொன்ன மாதிரி அழகு என்பது மற்றவர்களால் காணப்படுகிறது, புலப்படுகிறது. ஆனால் அழுக்கு என்பது நம்ம கிட்ட இருந்து கிளம்பி வெளியில போக தயாராக இருக்கிறது. 2 வரியும் குறிச்சுக்கிட்டாலே அந்த அழகும் அழுக்குக்கும் உள்ள வேறுபாடு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நான் விரைவு கருதி பாருங்க. உணவு ஆக்கல் எப்படி தொல்காப்பியர் அடிசில் அயின்றார்னு சொன்னார். அடிசில் என்றால் உண்பன, தின்பன, பருகுவன, நக்குவன எல்லாம் இருக்கணும். அதான் அடிசில் என்று சொல்லுவார். அடிசில் சொல்லுவார். அப்போ இங்க எவ்வளவு சொற்கள் எடுத்துட்டு வர்றாரு பாருங்க. இதற்கான எவ்வளவு தமிழ்ல எவ்வளவு சினன்னு சொல்றாங்க. ஒரு பொருள் சொல். சோறு ஆக்கல், சோறு சமைத்தல், குழம்பு வைத்தல், குழம்பு காய்ச்சல், கீரை கடைதல், பால் காய்ச்சுதல், கிழங்கு சுடல், உப்புமா கிண்டல், உப்புமா கிளறல், நெய் உருக்குதல், முறுக்கு பிழிதல், குழம்பு சுண்டல். ஏன்னா
நேத்து வச்ச மீன் குழம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, சுண்ட குழம்பு. மறுபடியும் குழம்பு மேல பார்த்தோம், குழம்பு வைத்தல் குழம்பு காய்ச்சல்னு சொன்னாரு. மறுபடியும் குழம்பு சுண்ட வச்சு சாப்பிடுறோம்ல. தோசை வார்த்தல், இட்டலி குத்தல் அப்படிதான் சொல்லணும். குழியில வேர்க்கடலை அவித்தல், வடை தட்டல், கடலை வறுத்தல், தயிர் கடைதல், அவல் இடித்தல், குழம்பு தாளித்தல், பால் கரத்தல், எள் துவையல், தயிர் மசித்தல், அப்பளம் பொரித்தல், கொழுக்கட்டை பிடித்தல், பால் கொழுக்கட்டை திரையல், தோசை சுடல், இஞ்சி புளியல், வாழைக்காய் துவட்டல், புளிச்சுண்டல், பொரியக்காய் குலுக்கல், கத்தரிக்காய் கூட்டு, முருங்கைக்காய் அவியல், எல் இடியல், சர்க்கரை. எவ்வளவு நாட்கள் தொடர்ந்து சிந்தித்திருந்தால், எத்தனை இலக்கியங்களை தொடர்ந்து படித்திருந்தால், எவ்வளவு தமிழ் பேச்சு சொல்லாடல்களை தெரிந்து கொண்டிருந்தால், இவற்றையெல்லாம் நாட்குறிப்பேட்டின் ஏதோ ஒரு பக்கத்தில் எழுதி வைத்து தொகுத்து தர வேண்டும் என்று பேராசிரியர் நினைத்தார். எப்படி தொல்காப்பியம் நமக்கு நன்னூலும் தொடர்ந்து பேசப்படுகிறதோ, அப்படி இனி வருகிற காலம் கவிதைகள் கொஞ்சம் குறையலாம். ஆய்வு கட்டுரைகளும் திறனாய்வுகளும் பொருளாதார ஆய்வுகளும் அறிவியல் ஆய்வுகளும் ஒப்பிலக்கியங்களும் வளரலாம். அப்படி வளர்கிற போது உரைநடை இலக்கியம் இன்னும் உயரத்திற்கு போகும். அப்பொழுது நன்னன் ஐயாவுடைய இந்த 2 உரைநடை, நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற 2 தொகுதிகளும் காலத்தை வென்றுமாறு. ஒப்புக்கொள்ளலும் ஒத்துக்கொள்ளலும். ஒப்பு நக சமம் என்னும் பொருளுடையதாயிற்று. பொறுப்பை ஏற்றல் எனவும் பொருள் தரலாம். ஒத்துக்கொள்ளுதல் என்பது இனங்கள், இசைதல், சம்மதித்தல் என்று மட்டுமே பொருள் தரல். பாருங்க, அது ஒப்பு என்றால் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல். அவன் ஒப்புக்கொண்டான். ஒத்துக்கொண்டான்னா வேற ஒரு பொருள். அவன் இணங்குனான், இது இணங்கி இருக்கிறான். ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்ல முடியாது. பொறுப்பை ஏற்றுக்கொள்ளல. ஒப்புக்கொள்ளுதல் என்பது பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதலையும், ஒத்துக்கொள்ளுதல் என்பது அதனுடைய தொடக்க நிலையையும் சம்மதித்தலையும் குறிக்கிறது என்று 2த்துக்கு பார்க்கிறார். ஒப்புரவு என்ற சொல்லுக்கு எப்படி, அதாவது சொல்லுவாங்க, ஒரு சொல்லுடைய உள்ள போயிட்டு நம்முடைய என்ன கூட சொல்லுவாங்க, எனக்கு புதினங்களே படிக்க மாட்டேன். ஆனா தேவனைய பாவனர் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருப்பேன். சங்க இலக்கிய ஆய்வுகளை படிப்பேன். கே பிள்ளையனுடைய புத்தகத்தையும் என் பொண்ணு படிக்க முடியாதுன்னு நான் விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருப்பேன். தட்சிணாமூர்த்தி புத்தகத்தை உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஐயா பாருங்க எப்படி எழுதுறாரு. ஒப்புரவு அறிதல், உள்ள போயிட்டு வெளியில வர்றாங்க. ஒப்புரவு என்பது உலக நடை என்று பொருள், உலக நடைமுறை, உலக பொது ஒழுக்கம். கீழே நான் வந்துடுறேன். சமநிலை அல்லது சமத்துவம் என்றும் இதற்கு பொருள் கொள்ளலாமா என்று பார்க்கலாம். எப்படி எழுதுறாரு பாருங்க. காதலில் சமத்துவம் வேண்டும் என்று தொல்காப்பியம் முதலிய பல நூல்கள் கூறுகின்றன. கொஞ்சம் முன்னாடி நம்முடைய வெற்றி நிலவன் ஐயாவோ அல்லது யாரோ ஒருத்தவங்க வாழ்த்துறையில குறிச்சாங்க, ஒரு படைப்பாக்க மனநிலை, ஒரு படைப்பாளியின் உளவியல் என்று உளவியல் பேசும். படைப்பாளி உளவியல், படைப்பாக்க உளவியல், இலக்கிய உளவியல், அவையினர் உளவியல் என்று 4ஆக அந்த உளவியல் திறனாய்வு பகுக்கப்பட்டது. மாநன்னன் பேராசிரியர் அன்பிற்குரிய ஐயா ஒப்புரவை பற்றி எழுதுகிறார். பெரியாரின் வழியில் நிற்கிறவர் என்கிற காரணத்தினால், பெண்ணுரிமையை பேணுகிறவர் என்கிற காரணத்தினால், தனது வீட்டில் பின்பற்றியவர் என்ற காரணத்தினால், அந்த ஒப்புரவு என்ற சொல்லை சொல்ல வருகிற போது காதலில் சமத்துவம் வேண்டும் என்று தொல்காப்பியம் முதலிய பல நூல்கள் கூறுகின்றன. பெண் சமத்துவத்தை தொல்காப்பியம் சொல்லி இருக்குன்னு ஒரு அடிக்குறிப்பாக கொண்டு வந்து தருது. பாருங்க, வண்டி கலப்பை ஆகியவற்றில் நுகத்தடியை பூட்டும் போது சமநிலை பிரசங்கக்கூடாது. சுமை தூக்க பயன்படுத்தப்படும் காவடியிலும் சமநிலைதான் பேணப்படுகிறது. ஆசிரியர் மாணவர் உறவிலும் ஆண்டவன் அடியவன் உறவிலும் ஒரு வகை சமநிலை நிலவும் போதே அவை சிறக்கின்றன. எனக்கு பிடிக்காத, ஆனால் தமிழர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிற மெய்யியல் துறையிலே கூட கடவுள் உயர்ந்தவன் தொண்டன் தாழ்ந்தவன் என்ற சமமற்ற நிலை வந்தால் மெய்யியலும் கூட விழுந்துவிடும். அதை கொண்டு நீங்க சொல்றாரு. ஒப்புரவும் உறவும் இணைத்து எண்ணி பார்க்கத்தக்கது.
பாருங்க, அந்த கடைசியா கொண்டு வந்து நீங்க சிந்திக்கப்பா அப்படின்னு ஒரு சொல்லை ஐயா தந்து விட்டு போகிறார். இந்த நூல் முழுத்து நீங்க படிக்கலாம். பாருங்க, கல்வி படிப்பு ரெண்டுத்துக்கும் வேறுபாடு சொல்லலாம். கல்வினா என்ன? கற்பனை யாவும் கல்வி எனப்படும். உண்பதற்கும் உடுத்துவதற்கும் தெரிந்து கொள்வது கல்விதான். ஒரு தம் வாழ்வில் சாகும் வரை கற்றுக்கொண்டே இருக்கிறார். சாவதற்கும் கற்க வேண்டியுள்ளது. அதை விட கவிதை உலகத்துல இருக்குமா? இன்னைக்கு கூட புதிய மாதவி அம்மா இன்னைக்கு முகநூல்ல ஒரு கவிதை போட்டிருக்காங்க இறப்பு குறித்து. என்னுடைய இறப்புக்கு பின்னாடி யாரும் இரங்கல் கவிதை எழுதாதீர்கள் எழுதியிருந்தாங்க. நான் கூட அங்க போயிட்டு நமக்கு இருக்கிற நேர சிக்கலால சாதலும் புதுவதன்றேன் ஒரு வரியை மட்டும் பதிவு பண்ணிட்டு வந்தேன். எப்படியா எழுதுறாரு பாருங்க, சாவதற்கும் கற்க வேண்டியுள்ளது. அழகான புது கவிதை. உறவரம் போன்றனவும் கற்கப்படுவனவே. எப்படி வச்சு அடிக்கிறாங்க துறவிகளை. படிப்பு என்பது கல்வியில் இன்றும் வேறுபடுகிறது. ஏட்டில் வரிவடிவில் உள்ள கல்வியை ஒருவர் தம் மனதில் படிய வைத்துக் கொள்ள உதவுவதே படிப்பு. பாருங்க, படியணும். நான் அதை அடிக்கடி அறிஞர் சான்றோர் நிலை என்று சொல்றேன். இந்த கவிதை என்ற சொல் தமிழ்தான் என்பதை கவிதை நாம தெரிஞ்ச செய்தி ஐயா அவர்கள் எடுத்து மிக அழகாக எழுதியிருக்கிறார். கவி, விதை, கதை, தை என்னும் 4 சொற்கள் அடங்கியுள்ள அழகு. நிறைவா முடிக்கிறார் பாருங்க. சொத்தன்மையை மட்டும் வெளிப்பட்டு காணலாம். அந்த வகையில் இது சொல்லில் மறைந்த சொற்கள் எனப்படும். இடக்கரடக்கள் இப்படிலாம் அப்படிலாம் எதை பத்தியும் அவர் இது பண்ண பாருங்க. சிறுவாடு அல்லது செருவாடு ரெண்டுமே சரின்ட்டார் பாருங்க. ஒருவர் தனியே தம் தனி முயற்சியால் குடும்பத்துக்கு இழப்பேதுமின்றி பணம் சிறுவாடு எனப்பட்டது. அது செருவாடு எனவும் வழங்கப்படும். சிறிது சிறிதாக சேர்க்கப்படும் அப்பணம் கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு என பெருகி தனியே நிலம் வாங்கும் அளவுக்கு பெருகுவது வழக்கம். சேமித்தல் என்ற செய்தியை சொல்ல வருகிற அவர் சிறுவாடு என்ற சொல்லை பார்க்கிறார். பகுத்து பார்க்கிற போது அதுல ஆடு என்கிற சொல் அவருக்கு கிடைக்கிறது. அதை வைத்துக் கொண்டு தமிழர்கள் அந்த பொருளை வைத்து ஆடு வாங்கி இருப்பார்கள் என்று ஒரு தரவுக்கு கோழி வளர்ப்பை சேர்த்து நிலம் வளர்ப்பை விரிவுபடுத்தி எழுதியிருக்கிறார். எடுத்து பாருங்க, நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய சொற்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச சொல் சினமும் சீற்றமும். நாள்தோறும் என்னுடைய நெஞ்சில போகிற திருக்குறள்கள் அது ஒன்று. நான் அடிக்கடி மேடையில சொன்னேன். சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளின்னு வள்ளுவர். என்னுடைய பண்புகிட்டையும் பிள்ளைகிட்டையும் நான் சொல்லிட்டேன். சினம் என்பது நாம் தற்கொலை செய்து கொள்வதற்காக எடுத்துக் கொள்ளுகிற ஒரு நஞ்சு என்று திருவள்ளுவர் சொன்னார். சினம் சேர்ந்தவர்களை கொள்ளும். பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான புதுக்கவிதை எழுதியிருக்காரு பாருங்க. சினம் தான் தங்கை, சீற்றம் அக்கா. ஆனா சினம் வந்த பிறகுதான் சீற்றம் வரும். மேல என்ன எழுதுறாரு பாருங்க, சினம் தங்கை, சீற்றம் அக்கா. அப்படி சொல்லிட்டு அதுக்கான பொருள் சொல்றாரு பாருங்க. முன் தோன்றிய சினமே தங்கை, இங்கு முன்னதன் முதிர்ச்சியே பின்னதாதலின் பின்னதே மூத்ததாகும். முதிர்ச்சி அடிப்படையிலான இது விளங்கிக் கொள்ளத்தக்கதாகும். சினம் தோன்றிய அளவினது, சீற்றம் வளர்ந்து முற்றி சீறி செயல்பட துடிப்பது. சினம் தற்காலிகமானது. ஆனால் சீற்றம் முடிய கூட ஐயா நீங்க படிக்கணும், நான் நூலை வாங்கி படிக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். என் முடி சின்னதாக உள்ளது என்பது பொருத்தமற்றது. அதனால நீங்க சொல்லக்கூடாது அடர்ந்தது அல்லது அடர்த்தியற்றதுன்னு சொல்லணும், அல்லது நீண்டது குட்டைன்னு தான் சொல்லணும், சின்னது என்று சொல்லக்கூடாது என்று சொல்ற. சீக்கிரம் விரைவு என்ற சொல்லை பயன்படுத்துறாங்க பாருங்க. நீ இன்று சீக்கிரமாக வந்து விட்டாய் என்பதும் நீ இன்று விரைவாக நடந்தாய் என்பதும் உணர்த்தும் பொருள் நுட்ப வேறுபாடு, பொருள் வேறுபாடு கருதத்தக்கது. நீ இன்று விரைவாக வந்து விட்டாய் என்றும் இன்று நீ சீக்கிரமாக நடந்தாய் என்றும் ஆண்டு பார்த்து அவற்றின் நுண்ணிய பொருள் வேறுபாட்டை அறிய. எப்படி முடிச்சுட்டா பாருங்க அழகா. சீக்கிரம் என்பது காலத்தையும் விரைவு என்பது வேகத்தையும் உணர்த்துவனவாக கொள்ளலாமா? அதான் ஐயாவுடைய சிறப்பு. இந்த நூல் முழுவதும்
ஒரு மலைப்பொழிவு மாதிரி. எனக்கு தெரியும் இதை நீ பின்பற்று என்று சொல்லவே இல்லை. பல இடங்களில் வாசகர்களை நோக்கி கேள்வியை எழுப்புகிறார். இப்படி வைத்துக் கொள்ளலாமா என்று சிந்தியுங்கள். சீக்கிரம் காலத்தையும் சீக்கிரம் வந்துட்டார். 8 மணி வகுப்புக்கு 7:30 வந்துட்டாருன்னா சீக்கிரமா வந்துட்டாருன்னா. ஆனால் வண்டியை வேகமா ஓட்டிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, 60 கிலோமீட்டருக்கு வெளியே, அது வேகத்தை குறிக்கும். அது விரைவாக வந்தார்னு. இப்படி வைத்துக் கொள்ளலாமான்னு நம்முடைய வாசக பங்களிப்பை ஐயா அவர்கள் கேட்கிறார். பாருங்க, நுழைந்து புகுந்து ஊடுருவு. எலி வலையில் நுழைந்தது, எலி சந்தில் புகுந்துள்ளது, பயிருக்கிடையே களை ஊடுருவி உள்ளது. எப்படி எடுத்துறார் பாருங்க. நுழைதல் பொதுவானது, புகுதல் பல இடங்களில் வலிந்தும் பதுங்கும் நோக்கத்துடன் உள்ளது. நுழைந்தது அவன் வகுப்புக்குள் நுழைந்தான், புகுந்தான்னாக்கா அப்படியே இடைவெளியில ஏதோ வேற நோக்கத்தோட. ஊடுருவல் என்பது ஒற்றுமையுடன் வேற்றுமை மறைய கலத்தல் பற்றியது. இந்த 3க்கும், நுழைதலுக்கும் புகுதலுக்கும், இதை மன்னன் நம்ம வெற்றி நிலவன் போன்ற கவிஞர்கள் கவனிச்சாங்கன்னா 3த்தையும் வச்சு ஒரு கவிதை எழுதலாம். பாருங்க, நுனி, முனை, ஓரம், ஒட்டு. நுனினா விரல் நுனி, இலக்கியத்துல இருந்து எடுக்கிறாரு. நுனி கொம்பர் ஏறினார் அகுது இறந்து ஊக்கின் உயிர்கிருதி ஆகுது. முனைனா ஈட்டினுடைய முனை பகுதி. ஓரம்னா தெரு ஓரம். எங்க நுனிய பயன்படுத்தணும், எங்க முனைய பயன்படுத்த வேண்டும், எங்க ஓரத்தை பயன்படுத்த. ஒட்டு திண்ணை ஓட்டில் உட்காராது. அந்த செய்திகள் கூட 100 நூற்றாண்டு. அடுத்த பக்கத்துல ஒரு பெரிய விளக்கத்தை ஐயா அவர்கள் தந்து தர்றாங்க. இங்க பாருங்க, மறக்காமல் மறவாமல், பறக்காமல் இது சொல்லிட்டே வந்துட்டு ஐயா சொல்றாங்க. இந்த வினை சொற்கள் பெரும்பாலும் ஒரே பொருளில் தான் ஆளப்பெறுகின்றன. மறக்காமல் மறவாமல் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா எல்லா வினை சொல்லுக்கும் அப்படி சொல்ல முடியாது. கீழே எடுத்துக்காட்டு தராரு. மடியாமல் மடிக்காமல் என்று சொல்லுகிற போது அது மாறிவிடுகிறது. வேறொரு பொருள் தன்வினை பிறவினையாக மாறுகிறது. இலக்கணங்கள் ஆழ்ந்த அவன் செத்து மடியாமல் போய்விடுவானா என்பதற்கும், துணியை மடிக்காமல் வைத்தான் என்பதற்கும் இது தன்வினையும் பிறவினையுமாய் வேறு பொருள் தருகிறது என்று சொல்லுங்க. ஐயாவுடைய இந்த நூலை நீங்கள் படிக்கிற போது உங்களை அறியாமலே முழுமையான இலக்கண அறிவை அவர் தந்துவிடும். மனமாற, உள்ளூர, உள்ளார்ந்த. இந்த மனம் ஆறவல நம்ம எந்த ராணா போடணும் என்ற சிக்கல் நமக்கு இருந்து கொண்டே இருக்கு. மனம் நிறைய அப்படின்னு அர்த்தம். மனமாற. மனம் மாற என்றால் மனம் மாறுதல் அடைய. நம்ம ரொம்ப பேர் இந்த ராணாவை தவறா பயன்படுத்துகிறோம். இவ்வேறுபாட்டை அறியாத சிலர் மனமாற என்று எண்ணிக்கொண்டு மனமாற என்று எழுதி, நானே கூட அப்படி எழுதிட்டு இருக்கிறேன்னா இனிமேதான் எடுத்து பார்க்க வேண்டும். உள்ளூர, ஒவ்வொரு சொல்லுக்குள்ளேயும் ஐயா அவர்கள் பயணித்திருக்கிற அந்த மனை அரண்மனை. இன்னைக்கு கூட பல்கலைக்கழகத்தில் கூட பாடம் நடத்தும் போது சொன்னேன், மனைனாக்கா வீடு. அரண் என்ற வார்த்தை என்ன? அரண்னா பாதுகாப்பு. சுற்றி அகழி வச்சுட்டாங்க, கோட்டை வச்சுட்டாங்கன்னா அரண்மனை, அவ்வளவுதான். அதனால மனைக்கும் இந்த அரண்மனைக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு ரொம்ப எளிமையா சொல்றாரு. பாருங்க, மாசு மறு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. மாசு புறத்திலிருந்து வருவது, மறுனா என்ன நமக்கு தெரியும், உடம்புல வருது. உடலின் அகத்திலிருந்து வருவது. மாசு எளிதில் அகற்றக்கூடியது, மறு அங்க அகற்ற முடியாதது. புறந்தூய்மை போட்டு உங்களுக்கு திருக்குறளை படிக்க வைக்கிறாரு. மாடு நமக்கு தெரியும். மாடு ஒரு காலத்துல சொற்பொருள் மாற்றல்ல செல்வமாகிறது. பாருங்க, மாட்டலும் சிக்கலும். மாட்டிக்கொண்டான் என்பதற்கும் சிக்கிக்கொண்டான் என்பதற்கும் இடையில் வேறுபாடு உண்டா சொல்றாரு. திறவுகோலை கோத்தல் போன்றது. சிக்கல் என்பது சிலந்து வலையில் அகப்படல் போன்றது. சிக்கல் எனப்படுவது விடுபட மேற்கொள்ளப்படும் முயற்சி. வலுக்க வலுக்க சிக்கலும் வலுப்படும். எப்படி அழகா நடைமுறை எடுத்து ஒரு சிலந்தியின் வலையில் சிக்கிக் கொள்கிற ஒரு தப்பித்து வெளிப்படலாம் என்று நினைக்கிற போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக
அது மேலும் வலையில் சிக்கிக் கொள்வதை காட்டுறது சிக்கது. ஆனால் மாட்டுதல் என்பது ரெண்டுத்துக்கு வேறுபாடு இருக்கிறது, அதுல இருந்து வெளிவர முடியும் அப்படின்ட்டு ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடுகளை அப்படி சொல்லுகிறார். அடுத்த பக்கத்துக்கு வருகிறோம். என்னாச்சு கொஞ்சம் நல்ல விரைவு கருதி கொஞ்சம் விரைவாக. இப்ப ஐயா பாத்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை சொல்றாரு, இடக்கு முடக்கு. அவன் நன்றாகவும் தப்ப முடியாமலும் எதிர்பாராத வகையில் மாற்றி கொண்டான்றத இடர் இடக்கு முடங்கல் அல்லது முடங்கு என்று முடங்கக்கூடியதும் செயற்பட முடியாததும் இடறு தடுவதுமான இடம் அல்லது காலமே இடக்கு முடங்கு. ஒரே நேரத்துல ரெண்டு இருக்கிறது. நமக்கு துன்பமும் வந்து விட்டது, நம்ம இயங்கவும் முடியல. ஒரு வேடிக்கையா சொல்லணும்னா ஒரு மூளைக்கு துரத்தப்படுகிற ஒரு பூனையை போல நம்ம துயர்லயும் இருக்கிறோம், இயங்கவும் முடியாம இருக்கிறோம் என்றால் இடக்கு முடக்கை பயன்படுத்துகிறோம் என்று ஒவ்வொரு சொல்லையும் ஐயா அவர்கள் பயன்படுத்துகிறார். இன்னொரு உருவெளி, நான் விரைவு கருதி கொஞ்சம் பயணிக்கிறேன் வேணுமா. கொசு திரை நம்ம பயன்படுத்துற சொல்லுக்கு வர, கொசு திரையா கொசு வலையா, ஐயா என்ன வழிகாட்டுறாங்க. அம்மா அவர்கள் இது பயன்படுத்தி இருக்கிறாங்க காணொலிகள். அப்போ என்ன சொல்றாரு சொல்லிட்டு எளிமையா சொல்லிடலாம் உங்களுக்கு, எல்லாரும் கவிஞர்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். கொசு தம்மை கடிக்காமல் தடுக்க ஒருவர் பயன்படுத்துவதை கொசு திரை என்று தானே சொல்ல வேண்டும். ஈக்கள் நுழையாமல் இட்ட திரை நடுவே அப்படின்னு இந்த புரட்சி கவிஞருடைய ஒரு தாலாட்டு பாடலை கொண்டு கொடுத்து கொசு வலை என்று பயன்படுத்தாது. இதான் அடிக்கடி பிள்ளைகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மீன் வலைக்குள்ள மீன் மாட்டிக்குது, மான் வலைக்குள்ள மான் மாட்டிக்குது, கொசு வலையில மனிதர்கள் தானே மாட்டிக்கிறோம், அப்ப மனித வலை தானேன்னு கேட்பாங்க. அதுக்கு ஐயா அழகான விடையை தந்திருக்கிறார். அதை கொசு திரை என்றுதான் பயன்படுத்த. ஏன் கொஞ்சம் நஞ்சம் என்று நேர்ந்து முன்னுள்ள சொல்லை கெட்டிப்படுத்தவும் அதன் பொருளுக்கு உதவுமே வந்திருக்கிறது. பாருங்க, கடைசியா முடிக்கிறார் பாருங்க. கொஞ்ச நஞ்சம் என்று என்பதற்கு உள்ள நுட்பமான போர்பாட்டை பாருங்க. ஓசை இன்பத்துக்காக சேரும் இந்த சொற்கள் தூணுக்கு ஆதரவாய் துணை செய்யும் சாய்கால் போல கொஞ்ச நஞ்சன்றது பேச்சு வழக்குல வந்துதான். ஆனா இந்த நஞ்சம் என்ற சொல் இன்னும் அதிகம் நாம் சிக்கல்ல இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு அது இன்னும் ஆழமான பொருளை தருகிறது என்று சொன்னார். பாருங்க, மாடுகள் 40, இவை தம்முள் எது சரி எனில் அவன் நிலைக்க அதுவது சரி என்பதே சரி. இது தொல்காப்பியரே சொல்றாங்க. 40 மாடுகள் 40 என்ற இரண்டுமே சரிதான், எந்த இடத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்பது. ஆனால் என்ன தொகை சிறப்புடைய போது அதற்கு முதன்மை தந்து 40 ஆண்டுகளில் என்று எழுதுகிறோம். பொருள் சிறப்பு வருகிற போது மாடுகளை கவனமாக குறிக்கிற போது பாருங்க. அடுத்து நம்ம பயன்படுத்துகிற சொல் என்பதால் இந்த சொல்லுக்கு வருகிறேன். அவற்றால் பொருளாதார லாபங்கள் என்று பயன்படுத்தக்கூடாது என்று பேராசிரியர் சொல்றாங்க. நன்னன் ஐயா, பொருளியல் லாபங்கள் கிட்டாமற் போகும். பொருளியலை பொருளாதாரம் என்பது ஒரு வழுக்கு தமிழ். முதலில் சொன்னவர் அப்படி சொல்லிவிட்டதால் பின்னால் வந்தவர்கள் அதை தொடர்ந்து பின்பற்றி விட்டார். இனிமே பொருளாதார லாப நட்டங்கள்னு சொல்லாம பொருளியல் வேறுபாடுகள், பொருளியல் லாபங்கள் என்று சொல்லுதல் தான் நன்னனை பின்பற்றுகிறவர்களுக்கு மிக சரியான செய்தியாக ஒவ்வொன்றையாக செய்திருக்காங்க. நான் முன்பே சொன்ன மாதிரி கேட்டார் பிணிக்கும் தகையவாய் பாருங்க, ஒன்னொன்னி போடுறாரு. எப்படி 3 சொற்களை தராருப்பார். வெற்றிநிலவன் சொன்னார் பாரு, 3த்தையும் எழுதி பார்க்கிறார். கேட்டார் பிணிக்கும் அண்ணாவின் பேச்சில் மிகவும் கொள்ளை கொண்டவர் துரைக்கண். புரிந்து கொள்வதில் எவ்வளவு இடையூறு இருக்கு. கேட்டார் பிணிக்கும் அண்ணாவின் பேச்சால் மிகவும் கொள்ளை கொள்ளப்பட்டவர் துரைக்கண். கேட்டார் பிணிக்கும் அண்ணாவின் பேச்சில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர் துரைக்கண். ஐயா முடிக்கிறாங்க. முதல் தொடரில் உள்ள துலக்கம் பின்னுள்ள 2 தொடர்கள் 2 வகையால் துலக்கப்படல். செய்திகளை அவரு செய்தி தாள்களை படித்து 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 எது பாருங்க. இலங்கையில் அவசர நிலை நீடிக்கப்படுகிறது, இலங்கையில் அவசர நிலை நீட்டிக்கப்படுகிறது, இலங்கையில் அவசர நிலை நீடிக்க விடப்படுது. நீடிக்கப்படுகிறது என்பது நீடிக்கிறது என்று இருப்பதே சரி.
சரியா பாருங்க, நீடிக்க விடப்படுகிறது என்பதும் நன்று. அதாவது எதுன்ற பொருளை எப்படி நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்கான ஆய்வுகளை ஐயா அவர்கள் எப்படி அமைந்திருக்கிறது என்பதுன்னு சொல்றார். இரண்டாவது மூன்றாவதுல இருக்கக்கூடிய அந்த துலக்கத்தை ஐயா அவர்கள் கொண்டு வந்து தருகிறார். எக்கச்சக்கமான, அதாவது இரண்டாவது தொகுதி முழுவதும் இப்படி பாருங்க, எப்படி இதான் ஒரு கவிதைன்னு அடிக்கடி நான் திருக்குறளை சொன்ன பாருங்க. இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு மகளிரும் 1000 வாக்குகளுக்கு சமம். இங்கே கூடியிருக்கிற மகளிர் ஒவ்வொருவரும் 1000 வாக்குகளுக்கு சமம். அதை விட இது கொஞ்சம் மேம்படுத்தப்பட்டிருக்கு. மூன்றாவது வாக்கியம் எப்படி இருக்கு பாருங்க, இங்கே கூடியிருக்கிற மகளிர் ஒவ்வொருவரும் 1000 வாக்காளர்களுக்கு சமமான. ஏன்னா மகளிரை ஒப்பிடுகிறோம், அப்படி உயர்தனையை ஒப்பிடுகிற போது வாக்குகள் இந்த அகிரையோடு ஒப்பிடக்கூடாது. அதுதான் எடுத்த உடனே திணைப்பால் என்னிடத்தை படிச்சுட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப மகளிர் என்பது உயர்தினையில் இருக்கிறது. வாக்குகள் இந்த அகிரிணையோடு ஒப்பிடுவதை விட வாக்காளர்கள் இந்த உயர்தினையோடு ஒப்புமைப்படுத்தினால்தான் சரி. ஐயா இப்படி முடிக்கிறார் பாருங்க, 3ஆம் தொடரின் முதற்தரம் அறிந்து போற்றி ஆழ்க. ஒண்ணு ஒண்ணா மேம்படுத்திக்கிட்டே வந்தேன் இல்லையா, அத 3ஆவதா இருக்கிற சொல்லுதான் முதல் ரேங்க், அதான் முதல் இடம். இப்படி ஒவ்வொன்றையும் செய்தித்தாள்களை படித்து அறிந்து அதை முறையாக அதில் இருக்கிற பிழைகளை நீக்கி அந்த பெயர் ஒட்டுகளை எங்கே பயன்படுத்த வேண்டும் பாருங்க. குடியரசுத் தலைவர் இன்று சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல நிகழ்ச்சிகளில் கலந்து இச்சொற்றுடன் நற்றமிழ் அமைந்திருக்க வேண்டுமாயின் குடியரசுத் தலைவர் இன்று சென்னை காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் பாருங்க மற்றும் பயன்படுத்துவது தவிர்க்கணும் ஐயா சொன்னார். ஆகிய மாவட்டங்களில், ஏன்னா சென்னை மற்றும் காஞ்சிபுரம் வந்துருச்சு பாருங்க, மாவட்டத்தில் ஒருமையில் இருக்க பாருங்க. இதான் எடுத்த உடனே எனக்கு இலக்கணம் தெரியும் என்பது காரணத்துல சென்னை மற்றும் காஞ்சிபுரம் அது பன்மை ஆயிடுது. இப்ப மாவட்டங்களில் வரணும் மற்றும் பயன்படுத்துவது தமிழ் மரபு அல்ல. சென்னை காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் அவன் ரொம்ப கவனமாக அதுக்குதான் அடிப்படையான இலக்கணத்தையும் சேர்த்தே நமக்கு ஐயா அவர்கள் பயன்படுத்தி. அறத்தின் நிர்வாகம் மக்களுக்கு முற்றிலும் பயன்படாமல் போவதேனும், முற்றிலும் மக்களுக்கு என்பதற்கும் மக்களுக்கு முற்றிலும் என்பதற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை பார்க்கணும். கொஞ்சம் கூட மக்களுக்கு பயன்படவில்லை என்பது முதல் இதையும், மக்களுக்கு முழுமையாக என்ற பொருள் 2வது தொடரும் அடைவது. இந்த ஒன்றை சொல்லி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஏனென்றால் வழக்கம் போல நமது உரைகளின் நோக்கம் இந்த நூலை சான்றோர் தளத்தில் வாங்க வைப்பது என்ன. எனக்கு ரொம்ப பிடித்தது, அன்னைக்கு உரையில் கூட அவை ரத்தத்தில் உள்ள சிவப்பு செல்களை காட்டிலும் 25 மடங்கு சிறியது. மடங்குனாலே பெருக்கல் இன்னும் பெருசாயிட்டே போகுதுன்னு அர்த்தம். ஆனா நம்ம சொல்றது 1/25 சொல்ல போறோம். அப்ப எப்படி எழுதணும்? அவை ரத்தத்தில் உள்ள சிவப்பு செல்களில் 25 1 கூறு உடையவைன்னு சொல்றோம். பெரியதுன்னு வச்சுக்கீங்களேன், இந்த மா செருன்ற நிலத்தின் அளவைகளை நம்ம புறநானூறுல படிப்போம். 100 செரு அப்படின்னா அது மடங்குன்னு சொல்லணும். ஆனால் சின்னதாகிட்டு போறத மடங்குன்னு சொல்லக்கூடாது, கூறுன்னு சொல்லணும். இதெல்லாம் தமிழ் படித்திருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிற, தமிழ் கவிதைகள் எழுதுவதாக நினைத்து கொண்டிருக்கிற, தமிழ் இலக்கிய இலக்கணங்கள் தெரிவதாக நினைத்து கொண்டிருக்கிற நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற, சொல்லப்போனால் இன்றைக்கு ஆசிரியர்கள் இங்க இருக்கிறார்கள், நானும் பேராசிரியராக வந்து விட்டேன். ஆனால் இதையெல்லாம் படிக்கிற போது எனக்கு ஐயங்கள் தெளிகின்றன. நான் பயன்படுத்துகிற மொழியிலே இருக்கிற முரண்கள் கலைகள், முரண்களுக்கு இதுல ஒலி இல்லை, முரண்கள் கலைகள். அதனால எனக்கு இந்த 2 நூல்களும் உண்மையிலேயே மனம் திறந்து சொல்லுகிறேன், ஒரு தனி மனிதர் செய்திருக்கிறார். அதை வெற்றி நிலவனோ நண்பர்களோ குறிப்பிட்டார்கள். ஒரு பல்கலைக்கழகம் செய்திருக்க வேண்டிய ஒரு 50 பேர் 100 பேர் ஒரு 6 மாதங்கள் உட்கார்ந்து செய்தித்தாள்களிலே வருகிற சொற்றொடர் அமைப்புகள், சொற்பிழைகள், இலக்கணங்கள், திணைப்பால் என்ன இடம் காலம் அடிப்படையிலே பிழைகள், அதில் இருக்க செய்வினை செய்யப்பாட்டு வினை, தன்வினை பிறவினை,
ஒருமை பன்மை மயக்கங்கள், நேர்கூற்று அயற்கூற்று என்று இவற்றையெல்லாம் பார்த்து பெயரொட்டுகள்ல பெரிய தவறுகள் நடக்கும். அடிக்கடி சொல்லுவோம், இன்று மாபெரும் உண்ணாவிரதம் நடைபெற்றதுன்னு போடுவாங்க. உண்ணாவிரதம் பெரும் அளவில் நடைபெற்றது, பெரும் கூட்டத்தில் நடைபெற்றது. உண்ணாவிரதம் போய் மாபெரும் போட்டான்னு அர்த்தம். இட்லி மட்டும் சாப்பிடாம இருந்தா சின்ன உண்ணாவிரதம், பெரிய அறுவகை உணவையோ அல்லது புலால் உணவையோ சாப்பிடாம இருந்தா மாபெரும் உண்ணாவிரதம். எங்க பெயரொட்டை எதுக்கு போடணும்ன்றது நாம் படித்து போற்றி கொண்டிருக்கிறேன். எந்த செய்தித்தாள்களும் இந்த பெயரொட்டை எங்க போடணும்னே அவங்களுக்கு தெரியாது. அதான் பல செய்திகளை குறிப்பிட்டிருக்காங்க. அதனால இந்த 2 நூல்களும் தமிழ் படித்திருக்கிறோம் என்று தெரிந்தவர்கள் வீடுகளில் எல்லாம் இருக்க வேண்டும். சொல்ல போனால் எல்லா அரசு பள்ளிகளிலேயும் இருக்க வேண்டும், அரசு கலைக்கல்லூரிகளிலும் இருக்க வேண்டும், தனியார் பள்ளிகள் தனியார் கல்லூரிகள் அனைத்திலும் இருக்க வேண்டும். எழுதுகிறவர்கள் உறுதியாக இதனை படிக்க. நான் பார்க்கிறேன், இதை படித்து முடித்த பிறகு என்னுடைய நூல்கள் இதுவரையில் 6 நூல்கள் அச்சாக்கமாகி இருக்கின்றன. அவற்றையெல்லாம் எடுத்து மீண்டும் பிழை திருத்தம் செய்து வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வருகிறது. எனவே ஐயா அவர்கள் ஆய்வின் ஒன்றை சொல்லி நிறைவு செய்யும். தனது அறிவு நிலையில் இருந்து தான் இப்படி கருதுகிறேன் என்று எங்கேயும் அவர் முடிக்கவில்லை. திருக்குறளையோ தொல்காப்பியத்தையோ சொல்ல போனால் மெய்யியல் இலக்கியங்களையே கூட ஆங்காங்கே எடுத்துக்காட்டுகளுக்கு காட்டுகிறார். வாழ்வியலிலே இருக்கிற பேசிக்கொண்டிருக்கிற மக்கள் மொழியிலே இருக்கிற எடுத்துக்காட்டுகளை கொண்டு வந்து கொடுக்கிறார். நான் பேச்சின் இடையில் சொன்னதை போல அப்படி செய்து கொள்ளலாமா என்று வாசகனை சிந்திக்க தோன்றும். எனவே இந்த நூல் நமக்கு புதிய திறவுகளை தந்திருக்கிறது. ஒரு 10 நிமிடத்தில் நான் பேசி முடித்த அந்த செய்தியை இன்று ஒரு 35-40 நிமிடங்கள் விரிவுபடுத்தி வழங்குகிற வாய்ப்பையும், இதை பதிவு செய்து மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்கிற வாய்ப்பையும் தந்திருக்கிற சான்றோர் தளத்தின் நண்பர்கள் பீட்டர் ராசன், வெற்றி நிலவன், மன்னர் மன்னன், பாலமுருகன் உள்ளிட்ட நண்பர்களுக்கும், நன்னன் குடும்பத்தை சார்ந்த அம்மா மேம்பாளர்களும் அவ்வை அவர்களும் இந்த உரையை கேட்டிருக்க தேவையில்லை. அவர்கள் அனைத்தும் அறிந்தவர்கள். நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றும் வாழ்த்துறை வழங்கியும் சிறப்பித்திருக்கிற அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் இடையில் இணைந்திருக்கிற அன்புக்குரிய பிரான்சிலிருந்து இணைந்திருக்கிற ராஜுல பிதா அவர்களுக்கும், அரங்கில் முன்பே நான் குறிப்பிட்டிருக்கிற ஆளுமைகளுக்கும் நன்றி தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். இந்த நூலின் விலை 1500 ரூபாய். இந்த பதிப்பகத்தினுடைய பெயர் ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு தளத்திலே நான் போடுகிறேன். 2 பகுதிகளாக சேர்ந்து அது 1500 ரூபாய்க்கு கிடைக்கிறது. அது ஏகம் பதிப்பகம் மூலமாக கிடைக்கிறது. அந்த பதிவு எண்ணை, அந்த அவருடைய எண்ணை நான் பதிவு செய்கிறேன். ஏகம் பதிப்பகம். அது காணொலி யாரா பாக்குறவங்க பின்னாடி பாக்குறவங்க பயன்படும் என்பதால் காட்சிப்படுத்துகிறேன். ஏகம் பதிப்பகத்தில் கிடைக்கிறது. 1500 ரூபாய். 2 சேர்ந்து நான் முன்னாடியே கொடுத்த மாதிரி 1912 பக்கங்கள். எல்லோரும் படிக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஐயா. மிக சிறப்பான ஒரு திறனாய்வு. குறிப்பாக நம்முடைய ஐயா குறிப்பிடுவது போல ஒரு சிறப்பான திற உரை என்றுதான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். பசியோடு இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு கொஞ்சம் அதிலிருந்து கொஞ்சம் கூடுதலாகவே கொடுத்து இதை போன்ற சுவைகள் நிரம்ப இருக்கின்றன, அவற்றையெல்லாம் பருகி பயனடைங்கள் என்பது போல அதனுடைய சுவையை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக சான்றோர் தளத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். சிறப்பான உரை. நிச்சயமாக சான்றுகளோடு இந்த உரைகளோடு நான் ஐயா அவருடைய உரைகளை தொலைக்காட்சியில நிரம்ப கேட்டு இருக்கிறேன். ஒரு தார்மீக கோபத்தோடு இந்த பத்திரிகைகளை எடுத்து வைத்துக் கொண்டு இப்ப அப்படி போட்டிருக்கிறார்களே, இவர்களெல்லாம் உருப்பிடுவார்களா என்றெல்லாம் கேட்பாரு. நிச்சயம் இந்த எழுத்தை வித்து சம்பாதிக்கிற காசு சாப்பிடுகிறீர்கள், செரிக்குமா, குடும்பம் விளங்குமா என்று கூட ஒரு இடத்துல கேட்பாங்க. அப்படிலாம் கிட்டத்தட்ட சொல்லிட்டு, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நம்முடைய தாய்மொழியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. சொல்லி அந்த கோபத்தையும் காட்டி நம்ம அந்த சமாதானப்படுத்துகிற விதம் ஒரு தந்தைக்கே ஆன ஒரு தன்மையோடு இருந்து அதை செய்வாரு. நிச்சயமாக பெரியாருடைய ஒரு செயலால் ஈர்க்கப்பட்டு, தமிழாலும் ஈர்க்கப்பட்டு சிறந்த ஒரு அறிஞராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்றுதான் நான் உண்மையாக சொல்கிறேன். ஐயா அவர்கள்
உடலால் மறைந்திருக்கலாம், சிந்தனையால் நம்மோடு எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஐயாவுடைய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலை இன்று திறனாய்வு செய்த நம்முடைய தமிழீழன் ஐயா அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியிலே சான்றோர்களுடைய கலந்துரை. யாரேனும் நூல் குறித்து, திறனாய்வு குறித்து ஏதேனும் செய்திகள் சொல்ல வேண்டும் என்றால், பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் பகிர்ந்து கொள்ளலாம். அது வாழ்த்தாகவும் இருக்கலாம், பகிர்ந்து கொள்ளலாம். இந்த அரங்கத்திலே பிரான்சில் இருந்து ராசலு பிதா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரை அன்போடு வர இருக்கிறார். அவர்களும் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். சான்றோர் அவை வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதாவது சான்றோர், அது பேரே சான்றோர் தான் ஐயா. அது அப்படி தெளிவா ஒவ்வொரு எனக்கு மாணவர பருவத்துல எனக்கும் அந்த ஒரு நினைவு இருக்கு. எங்க பேராசிரியர் சொல்லுவாங்க, தப்பா எழுதுறானுங்க, என்னடா இவனுங்க இப்படி எல்லாம் வந்து அவர் ரொம்ப மூர்க்கமா போவாங்க. வயிற்றுல வந்து கச்சி வச்சு ஏத்துன போல இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அவரு ரொம்ப முரட்டுத்தனமா, அவ்வளோ அந்த அளவுக்கு கோபம், வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் ஒரு தந்தைக்குரிய கோபம். மகன் செய்யற தவறு, நாங்கள் தவற எழுதினா கூட பிழை இருந்தாலும் அப்படி சொல்லுவாங்க. அத வந்து ஐயா இப்ப சொன்னீங்கல்ல, அது ஒரு தந்தை இதுல பாக்குறாங்கன்ற, அது போல ரொம்ப அற்புதமா தெளிவா எவ்வளவு பிழைகள் நமக்கு தெரியாமலே செய்யற பிழைகள், அது திறனாய்வு செய்யற முறையில ஐயா வந்து தமிழ் ஐயா ரொம்ப அழகா ஒவ்வொன்றையும் அழகா சொல்லிட்டு வரும்போது, ஐயோ நம்ம படிக்காம விட்டுட்டோமேடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, சிறப்பு. எப்படி சொல்றது இல்லை, நான் உண்மையிலே வந்து ஐயோ நம்ம எவ்வளவு தெரியாம எவ்வளவு தப்பா எழுதுறோன்றது தெரியுது. அது நிறைய படிக்கணும். எங்க ஐயா கூட சொல்லுவாங்க, எங்க அப்பாவும் சொல்லுவாங்க, நிறைய படிக்கணும்டா, நிறைய படிக்கணும், தெரியணும், பெரியவங்க ஏதோ புத்தகங்களை படிக்கணும் அப்படின்னு. சான்றோர் என்ன புத்தகங்களை படிக்கும்போது அதுதான் அறிவு. அந்த அறிவை வந்து கற்ற அனைத்து ஊரும் அறிவு. அது ரொம்ப தெளிவா சொன்னாங்க. ரொம்ப அருமை, சிறப்பு. எனக்கு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, நன்றி, சிறப்பு. நன்றி. நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி. அடுத்து நம்முடைய அரங்கத்திலே இணைந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய செங்கல்பட்டு அரசு கலைக்கல்லூரியினுடைய தமிழ் துறையின் பேராசிரியர், துறை தலைவர், பௌத்த ஆய்வாளர் முனைவர் சு மாதவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க ஐயா. சின்னதா ஒரு வாழ்த்துரை கொடுங்க. மாதவன் ஐயா வந்திருக்காருன்றது சிறப்பு தான். ஐயா வணக்கம் ஐயா அவர்கள் வந்து குடியரசுத் தலைவர்களுடைய விருது பெற்றவர் ஐயா என்பது குறிப்பிடத்தக்கது. இருக்கட்டும் ஐயா. சான்றோர் தளம் நடத்துகிற நிகழ்வுகள் அவ்வப்போது கலந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு அமைகிறது. தொடர்ந்து உங்களோடு பயணிக்க இயலவில்லைங்கிற நினப்பு தான் வந்துகிட்டே இருக்கு. நிறைய நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். முதலிலே சான்றோர் தளத்தை இயக்குகிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். இன்றைய நிகழ்வு ரொம்ப மிகவும் மகிழ்வான நிகழ்வு. இன்றைக்கு வந்து புலவர் நன்னன் ஐயாவுடைய 100ஆண்டு காலத்துல இந்த நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு நிகழ்வு. அநேகமா சான்றோர் தளம் தான் முதல்ல இந்த நிகழ்வை நடத்துதுன்னு நினைக்கிறேன். 100ஆண்டை ஒட்டி நடக்கிற நிகழ்வாக இது இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்த வரைக்கும். இந்த நிகழ்வுல அவருடைய திருமகளார்கள் 2 பேர் வந்து கலந்து கொண்டு அவர்கள் இதுல பகிர்ந்து கொண்டது ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த நூலை நான் அவ்வப்போது கொஞ்சம் படிச்சிருக்கேன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா முழுமையாக படிக்கல. அருமையான சிறந்த ஒரு நூல். இந்த நூலை வந்து ரொம்ப அழகா, அந்த நூலாசிரியர் பெயர் நன்னன், அதை வந்து மதிப்புரை வழங்கியவர் பெயர் தமிழ் இயலன். இதை விட ஒரு பொருத்தம் வேற என்ன இருக்க முடியும்? தமிழ் இயலை மிக அழகாக நன்னன் இயலையாய் முன்வைத்து பேசியிருக்கிறார். அழகான ஒரு சுருக்கமான ரொம்ப தெளிவான மதிப்புரை அல்லது அறிமுக உரை, திறனாய்வு உரை, எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். 3ம் கலந்த உரையாக அந்த உரை இருந்தது. வாழ்த்துக்கள் ஐயா. தமிழ் இயலன் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. இது போன்ற நிகழ்வுகள்ல நிறைய மாணவர்கள் பங்கேற்கணும்னு விரும்புறான். எங்க மாணவர்களுக்கு கூட நான் இந்த எல்லா மாணவர்களுக்கும் பகிர்ந்தேன். ஏறத்தாழ வந்து
சொச்சம் பேர் படிக்கிற கல்லூரியில அனைத்து மாணவர்களுக்கும் புலனத்துல பகிர்ந்தேன். பார்க்கிறப்போ ஒரு மாணவர் கூட வரல. நான் இதை ஏன் பதிவு செய்யறேன்னா, எங்க கல்லூரில இருந்து ஒரு மாணவரும் வரலங்கிறதுக்காக குற்றச்சாட்டாக பதிவு செய்யல. உண்மையிலேயே இன்றைய தலைமுறை எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. ஒருவேளை அவர்கள் தேர்வு காலத்துல இருக்கிறதுனால தேர்வுல மூழ்கி இருப்பாங்கிறத நம்பலாம். இருவராவது வந்திருந்தா மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். இப்படி நிறைய இந்த பதிவாவது எல்லா பகுதிக்கும் கொண்டு சேர்க்கணும். இதை இன்னும் விரிவாக தொடர்ந்து நன்னன் ஐயாவினுடைய நூற்றாண்டை முன்னிட்டு நன்னன் ஐயாவினுடைய படைப்புகள் எல்லாவற்றையும் தொடர்ந்து அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சான்றோர் தளத்தை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா, நன்றி. சிறப்பான ஒரு வாழ்த்துறை. நிச்சயமாக எங்களுக்கு உங்களுடைய உரை ஊக்கமளிக்கிறது. நன்றி ஐயா. ஐயாவுடைய பணியினை நிச்சயமாக நாம் இளைஞர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சான்றோர் தளம் முதலான அமைப்புகளுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்துல அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக நாமும் கூட இளைஞர்களை, மாணவர்களை அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். அந்த வகையில அதன் நினைவூட்டியமைக்கு மிகவும் நன்றி ஐயா, நன்றி. அடுத்து வேறு அரங்கிலே இருக்கக்கூடிய வேறு யாரேனும் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் தெரிவிக்கலாம் அன்போடு. இப்போ ஐயா நம்முடைய நீலகண்ட பிள்ளை ஐயா தொடர் வண்டியில ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த செல்லதுரை மதுரைன்னு இருக்கிறது அவங்களாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க சரிங்க. ஆமாயா ஆமாயா, மதுரை செல்லதுரைன்னு இருக்கு. ஐயா நீலகண்ட பிள்ளை ஐயாவா இல்ல நீங்க வேற யாருமா இருந்தா பேசுறீங்களா? ஆமா, மதுரை செல்லதுரை ஐயா பேசலாம். சரி, நான் தொடர்பு அறிமுகமாக கூட எங்களுக்கு இருக்கும், பேசலாம். சரி, மாதவன் ஐயா பேசுறாங்க, வராங்க. செல்லதுரை ஐயா வாங்க. செல்லத்துறை, நான் திராவிட கழகம். வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம். ஓ, நீங்க மதுரையில இருக்கு. மகிழ்ச்சிங்க. நீங்க இப்பதான் வந்தீங்க இல்லைங்க நிகழ்ச்சிக்கு? ஆமா, இப்பதான் வந்திருக்கிறேன். நீங்க உங்களுடைய எண் மட்டும் பதிவு பண்ணுங்க. நாங்க நிகழ்ச்சியுடைய பதிவு அனுப்புறோம். அந்த செய்தி பெட்டியில போடுங்க. இல்லைன்னா நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் பார்த்து நீங்க அடுத்த நிகழ்ச்சி நிறைவு நகர்த்திக்கலாம். அவங்க தாமதமா தான் வந்தாங்க. சரிங்கய்யா சரிங்கய்யா, மகிழ்ச்சி. வேண்மாளம்மா பேச நினைக்கிறேன். வாங்கம்மா, பேசுங்கம்மா. ஐயா வணக்கம். வணக்கம்மா. ரொம்ப ஒரு சிறந்த முறையிலே ஐயா திறவுரையை நிகழ்த்தினார்கள். இந்த நான் முதலில குறிப்பிட்டது போல இந்த நூல் வெளியிட்ட போது அப்பாவோட மாணவர்கள் 11 இந்த திறவுரையை பிரித்து கொடுத்திருந்தாங்க. அப்பா ஒவ்வொரு பகுதி, இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் ஒருவர், இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் ஒருவர், அப்படி பிரித்து கொடுத்திருந்தாங்க. அவங்க ஒவ்வொருவருடைய பகுதியும் அவங்க திறவுரை ஆற்றினார்கள் மாணவர்கள். அந்த முதல்வர், இப்ப இன்றைய முதல்வருக்கு அப்படி கொடுக்கவில்லை. அவர் எதை வேணா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றவர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்திருந்தாங்க. அது அவர்கள் அந்தந்த பகுதியை மட்டும் பேசினார்கள். இப்ப ஐயா நூல் முழுமையும் இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த 30 நிமிடங்களுக்குள்ளே பேச வேண்டும்னு அங்கங்க ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு எடுத்துக்காட்டுகளை எடுத்து கூறி அருமையா அவங்க விளக்கினாங்க. ஒரு கழுகு பார்வை என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த நூலை படிக்காதவர்களுக்கு கூட இந்த நூலிலே எப்படிப்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன, என்ன செய்திகள் இருக்கின்றன, இதை படித்தால் என்ன பயன் விளையும் என்பதெல்லாம் புரியும்னு அழகா ஐயா சொன்னாங்க. ஐயாவுக்கு நன்னன்குடியின் சார்பாக மிகுந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. சான்றோர் தளத்துக்கும் உங்களுடைய நன்றி. இந்த சான்றோர் தள நிகழ்ச்சியிலே இந்த நூல் திறவுரை நிகழ்த்தப்பட்டமைக்கு எங்களுடைய நன்னன்குடியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, வணக்கம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நண்பர்களுக்கு ஒரு தகவலுக்காக நான் ஏதாவது நன்னனையா நூல்களை பத்தி பேசணும்னா முன்னாடியாவது கொஞ்சம் தூரமா அண்ணா நகர்ல இருந்து போய் வாங்கணும். இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பின்னாடிதான் ஐயாவுடைய வீடு இருக்கு, அம்மா இருக்காங்க. அவங்க வீட்டுலதான் போய் வாங்கிட்டு வந்தேன் நான். அதனால நூல்களை அவங்களே தான் கொடுத்து உதவுனாங்க. அதனால ரொம்ப நன்றி, மன நிறைவு, மகிழ்ச்சி. ஐயா பேசு. நன்றிங்க நன்றிங்க, மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா. நல்ல ஒரு 60வது 6லிருந்து 60 வரை என்று சொல்வார்கள். நிச்சயமாக 60வது நூலினை மிக சிறப்பான ஒரு நூலை அறிமுகப்படுத்தி திறனாய்வு செய்த பெரும் மகிழ்ச்சியும் மன நிறைவும்
நம்முடைய சான்றோர் தளத்திற்கு அமைந்திருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிகச் சிறப்பானது. சற்றேறக்குறைய கல்லூரியில் படிக்கிற நாளிலே தொடங்கி பெரியாரால் ஈர்க்கப்பட்டு 95 வயது வரை வாழ்ந்து நம்மோடு இப்போதும் சிந்தனையால் இருந்து கொண்டிருக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் புலவர் நன்னன் ஐயா அவர்கள் பல்வேறு நூல்களை நம்முடைய தமிழுக்காகவும் மொழிக்காகவும் நம்முடைய சமூகத்திற்குமாக அர்ப்பணித்திருக்கார். அவருடைய பணி ஒருபுறம் தமிழுக்காக செய்திருக்கிறார், இன்னொரு புறம் பெரியாரை கேளுங்கள் என்று திராவிட இயக்கத்தை அறியாமையை போக்குவதற்காக, மன அறியாமையும் போக்குவதற்காக நூல் எழுதியிருக்கிறார். அது போல மொழியில் இருக்கக்கூடிய அறியாமையை போக்குவதற்காக நூலை ஏற்றி இருக்கிறார் என்கிற அடிப்படையில் ஆகச்சிறந்த ஒரு பண்பாளராக, ஆகச்சிறந்த ஒரு உரையாளராக, ஆகச்சிறந்த ஒரு அறிஞராக நம்முடைய ஐயா அவர்கள் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். பெட்ராஜன் ஐயா நிறைவு செஞ்சலாங்களா? நீங்க எது சொல்றீங்களா ஐயா? நீங்க எது சொல்றீங்களா? சொல்லுங்க ஐயா. இல்ல, சிறப்பு செய்தி ஒண்ணும் இல்லை, ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். நான் வந்து மன்னர் நன்னன் ஆட்சி புரிந்த பல்குன்ற கோட்டத்தை சேர்ந்தவன். அந்த மகிழ்ச்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சிங்க. சிறப்புங்க, சிறப்புங்க. மன்னர் ஐயா, ஏதேனும் தகவல் குறிப்பிடுறீங்களா? முடிச்சுக்கலாங்க ஐயா. சரிங்கய்யா, மகிழ்ச்சியா. நிறைவு ஐயா. வாங்கய்யா, வாங்கய்யா, பேசுங்க. ஒண்ணும் இல்ல, வீட்டுல ஒரு உறவினர் வந்துட்டாங்க, அவன் பேசிட்டு இருந்தேன். இந்த நிகழ்வு பார்த்து ஒரு செய்தியை சொல்லணும். ஐயாவுடைய உரை வந்து ஐயாவுடைய 5 நூல்களையும் மீண்டும் திறனாய்வு செய்ய போறான், திரும்பவும் அதை வந்து மறுபரிசீலனை செய்து பிழைகளை நீக்கி மறுபதிப்பா கொண்டு வர போறான்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவுக்கே அப்படின்னா நாங்களாம் என்ன செய்யணும்னு தெரியல. இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, நம்முடைய நூல், ஐயாவுடைய நூலை பற்றி சொல்ற பொழுது சுபவி அவர்கள் குறிப்பிட்டதான் சொல்லணும். நம்ம ஐயா வந்து முனைவர், பேராசிரியர், சிந்தனையாளர், பன்னூல் ஆசிரியர், பகுத்தறிவாளர், கருத்துரையாளர், இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லுவார். எங்கன்னா நன்னன்குடி நடத்திய விழாவில தான் சொன்னார். அதுக்கு என்ன காரணம்னா, தொலைக்காட்சிகள்ல ஒருவருமே இல்லாத இடத்தில் இருப்பது போல, எடுத்துட்டீங்களா, ஸ்டோரி எடுத்துட்டீங்களா, இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடத்துற ஒரு முறையை முதல்ல கண்டுபிடித்தவரே ஐயா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நடிப்புக்கு வந்து வித்திடக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சுபவி அவர்கள் அந்த நிகழ்வுகளை குறிப்பிட்டார்கள். அது நினைவுக்கு வருகிறது. அதே போல நம்முடைய சான்றோர் தளத்துக்கு இது மணி விழா, 60வது நிகழ்வு. நன்னன் ஐயாவுக்கு இது பொன் விழா, 100ஆம் ஆண்டு. அதாவது ஒரு பொன் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு தமிழறிஞர் நிகழ்வை, அவருடைய ஒரு மணியான நூலினை, இன்னும் சொல்ல போனால் ஒரு வாழ்நாள் பணியாக அவர் செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு தொல்காப்பியத்துக்கு நிகரான ஒரு நூலை இந்த அவையிலே நாம் கொண்டு வந்து நிறுத்தி நம்முடைய மணிவிழாவின், அதாவது சான்றோர் தளத்தினுடைய மணிவிழா நிகழ்வில் நாம் செய்தது என்பது நமக்கும் சிறப்பு. அதன் வழியாக ஐயாவுடைய நூலை நாம் பரவல் செய்ததில் நமக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. ஐயா அவர்கள் அதை மிகச் சிறப்பாகவும், எப்படி ஒரு நவீன நன்னனாக ஐயா தமிழிலன் அவர்கள் அதை விளக்கினார்கள். அது ஒரு பறவை பாய்ச்சலில் ஐயா அவர்கள் எப்படி இந்த எழுதுகோலை வச்சுக்கிட்டு இதுல கரும்பலகையில நடத்துவாங்களோ, அதே மாதிரி ஐயா கணினியில தொடங்கின போதே ஒரு பேராசிரியருங்கிறது வகுப்பறை தொடங்குறது போலவே தொடங்க. நானும் குறிப்பெல்லாம் கையில எடுத்துட்டு உட்கார்ந்தேன், தூவலோட உட்கார்ந்தேன். அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அது வந்து எப்படி தேவை இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி அதை கற்று உள்வாங்க வேண்டும் அப்படிங்கிற செய்திய நுணுக்கமா செய்தாங்க. இன்னொரு இடத்துல செய்த நிகழ்வில் சொல்ல முடியாத செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்ததும் அதை மிகச் சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கும் அரங்கத்தில் இருக்கிற அத்தனை சான்றோர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, நன்றி, நன்றி ஐயா. இப்போது முறையாக சுருக்கமாக ஒரு நன்றியினையும் சொல்லிவிடுவோம். அரங்க முறைப்படி நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய 60வது மின்னூலாக புலவர் பேராசிரியர் நன்னன் அவர்கள் ஐயா அவர்கள் இயற்றிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலானது மிகச் சிறப்பாக வெளியிடப்பட்டு மிகச் சிறப்பாக திறனாய்வு செய்யப்பட்டது. அந்த வகையில இந்த நிகழ்விற்கு தலைமையேற்ற நன்னன்குடி அறக்கட்டளையினுடைய இயக்குனர் திருமதி வேண்மாள் அம்மா அவர்களுக்கு
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்தவர்களை வரவேற்புரை ஆற்றிய நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மன்னர் மன்னன் ஐயா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கி கொள்கிறோம். தமிழிசை வழங்கிய நம்முடைய நன்னானே ரமேஷ் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கி கொள்கிறோம். தொடக்க உரை ஆற்றிய மதிப்பிற்குரிய இயக்குனர், சான்றோர் தளத்தின் இயக்குனர் பொறிஞர் முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கி கொள்கிறோம். நோக்க உரையினை வழங்கிய சான்றோர் தளத்தின் நிறுவனர் பொறிஞர் அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்களுக்கு நன்றியை அன்போடு உரித்தாக்கி கொள்கிறோம். வாழ்த்துறை வழங்கிய பாவலர் அவ்வை அம்மா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கி கொள்கிறோம். வழங்குவதாக இருந்த ஐயா முனைவர் நீலகண்ட பிள்ளை அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கி கொள்கிறோம். அதே போலவே வாழ்த்துறை வழங்கிய அமரேசன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கி கொள்கிறோம். நூலினை ஆக சிறப்பாக திறனாய்வு செய்து நம்ம எல்லாம் வியப்பில் ஆழ்த்தி இந்த நூலை முழுமையாக படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தினுடைய உறுப்பினர், இயக்குனர், நான்முறை ஐஏஎஸ் அகாடமி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் தமிழினன் ஐயா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கி கொள்கிறோம். அரங்கிலே இருந்து பல்வேறு வகையில கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் நன்றி உரித்தாக. குறிப்பாக பிரான்சில் இருந்து இணைந்திருக்கக்கூடிய ராசலு ஐயா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கி கொள்கிறோம். இணைப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய நன்றியை உரித்தாக்கி கொள்கிறோம். குறிப்பாக செங்கல்பட்டு அரசு கல்லூரியினுடைய தமிழ்துறையினுடைய தலைவர் பௌத்த ஆய்வாளர் முனைவர் மாதவன் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார். அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கி அரங்கினை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி.